முதல் மொழியின் சார்பாக உங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறோம். முதல் மொழியினுடைய அடிப்படை நோக்கமே அறிவியலை முன்னெடுத்து செல்வது, அறிவியல் தமிழை முன்னெடுத்து செல்வது. அந்த அடிப்படையில் நாம் பல்வேறு பணிகளை மனவை முஸ்தபா அவருடைய பெயரிலே விருதுகள் வழங்கியிருக்கிறோம். ஒவ்வொரு ஆண்டும் அந்த பணியை செய்து வருகிறோம். ஆனாலும் இன்றைய நிகழ்ச்சி அந்த அடிப்படையில் மிக மையமான ஒரு நிகழ்ச்சியாக அமைகிறது. முதல் மொழி அமைப்பினுடைய பொறுப்பாளர் அன்பிற்குரிய ஐயா ராஜேந்திரன் அவர்களை அன்பு பாராட்டி அழைக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். முதல் மொழியை பற்றி ஒரு சிறு குறிப்போடு என் உரையை ஆரம்பிக்கிறேன். திரு தமிழேலன் அவர்கள் சொன்னது போல் இந்த முதல் மொழி அமைப்பு அண்ணாமலை பல்கலைக்கழக முன்னாள் பொறியியல் மாணவர்களால், தமிழ் ஆர்வமிக்க பொறியியல் மாணவர்களால் ஆரம்பிக்கப்பட்டது. தமிழை வளர்ப்பது தான் இந்த முக்கிய நோக்கம், குறிப்பாக அறிவியல் தமிழ். ஐயா ஆயிஷா இரா நடராஜன் அவர்களுடைய புத்தகத்தை படிக்க நேர்ந்தது. அவர் முன்னுரையை படித்தவுடனே அவருடைய சிந்தனைகளும் முதல் மொழி அமைப்பின் நோக்கமும் பெருமளவுக்கு ஒத்துப்போவதை என்னால் உணர முடிஞ்சது. குறிப்பாக பொது தளத்தில் அறிவியல் எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதை ஐன்ஸ்டைன் கூறிய ஒரு 3 முக்கிய கூற்றுகளை அவர் கோடிட்டு காமிக்கிறார். முதலாவது, உங்களால் ஒரு விஷயத்தை எளிமையாக சொல்ல எழுத முடியவில்லை என்றால் நீங்கள் இன்னும் அதை புரிந்து கொள்ளவில்லை என்று அர்த்தம். 2, எளிமைப்படுத்துங்கள், ஆனால் மிக மிக எளிமையாக அல்ல. அறிவியலின் அடிப்படையே சிதைக்கும் அளவுக்கு எளிமைப்படுத்துவது அறிவியல் எழுத்தல்ல. 3, அறிவியலை பொதுத்தளத்துக்கு எடுத்து செல்வதன் நோக்கம் புதிய கேள்விகள், புதிய சாத்தியங்கள், புதிய உருவாக்கம். அறிவு தகவலை விட கற்பனை செழிப்பும் படைப்பாக்க அணுகுமுறையும் அறிவியல் துறையை மேலும் வளர்த்திட உதவும். இதை தான் நாங்கள் செய்ய முயல்கிறோம். இளைஞர்களிடத்தில் அறிவியல் தமிழை எடுத்து செல்ல வேண்டும். அவர்கள் தமிழால் அறிவியலை சிந்திக்க வேண்டும். பல படைப்புகளை, கண்டுபிடிப்புகளை நாம் செய்ய வேண்டும், நம் இளைஞர்கள் செய்ய வேண்டும் என்பதுதான் முதல் மொழியின் முக்கிய நோக்கம். அந்த வகையில் இந்த நூலை இன்று திறனாய்வு செய்வதில் பெரும் மகிழ்ச்சி. அவர் பல கட்டுரைகள் எழுதியிருக்கிறார். 15 கட்டுரைகள் அடங்கிய புத்தகம் இது. ஐன்ஸ்டீன் அவர்கள் வாழ்க்கையில் நடந்த ஒரே ஒரு சம்பவத்தை மட்டும் கூறி முடித்துக் கொள்கிறேன். ஐன்ஸ்டீன் ரொம்ப பிரபலமாக இருந்தவர். அவருக்கு நிறைய பேசுகிறதுக்கு அவர் நிறைய அழைப்புகள் வரும். அது மாதிரி ஒரு அழைப்புக்கு அவர் போகும்போது அவருக்கு அவர் ஓட்டுநர்கிட்ட சொன்னாராம், இது மாதிரி இன்றைக்கி நான் டிரைவராக இருக்கேன், நீ ஐன்ஸ்டீனை போய் பேசுகிற, ஏன்னா இது நீ என் கூட அதிகமாக வர, எல்லா நிகழ்ச்சிக்கும் வர, நான் என்ன பேசுங்கிறது உனக்கு தெரியும், அதனால் நீ போய் பேசிடு அப்படின்னு. ஸோ அதே மாதிரி 2 பேர் மாறிக்கிறாங்க. ஸோ ஐன்ஸ்டைன் பேச வேண்டிய அவர் இந்த ஓட்டுநர் எல்லா கூட்டத்தையும் ஐன்ஸ்டைன் பேசுகிறத கேட்கறதுனால அவர் அங்கே போய் சிறப்பாக அந்த உரையாற்றுகிறாரு. அதுக்கப்புறம் கேள்வி பதில்கள் வருது. சுலபமான கேள்விகள்லாம் அவர் ஈஸியாக ஆன்சர் பண்ணிடுறாரு. ஒரு கடினமான கேள்வி வருது. ஸோ அந்த கடினமான கேள்வி வரும்போது அவர் சொன்னார், இது ரொம்ப மிக எளிமையான கேள்வி, என்னோடய டிரைவர் தான் இதை ஆன்சர் பண்ணுவார், டிரைவரே ஆன்சர் பண்ணுவார் அப்படின்னு ஐன்ஸ்டைன் கூப்பிட்டு சொல்லிவிடுவார். அது மாதிரி இங்கே அறிவு சார்ந்த மக்கள் கூட கொஞ்ச நேரம் உட்கார்ந்ததுலேயே எனக்கு அந்த புத்திசாலித்தனம் வந்துடுச்சு. அதனால் இந்த புஸ்தகத்தை பற்றி குறிப்பாக 2-3 கட்டுரைகள், அதாவது எதனால் E=mc², கிராண்ட் மாஸ்டர் குவேஷும் குவாண்டம் செஸ் ஆட்டமும், மாறிலிகள் கையில் பிரபஞ்ச விரிவாக்கம், இந்த மாதிரி கட்டுரைகள் ரொம்ப எளிமையானவை. ஸோ அதை பற்றி இனிமேல் வரவங்க பேசுவாங்கன்னு கூறி விடைபெறுகிறேன். நன்றி. தலைமை உரை என்பது ஒரு விதத்தில் நூலுக்குள் போகாமல் இருப்பது கூட சிறப்புக்குரியது தான். ஏனென்றால் ஐயா பேராசிரியர் புதுவையிலேருந்து வந்திருக்கிறாங்க. ஆயிஷா ஐயாவுடைய சிறப்புரையை நம்ம கேட்க இருக்கிறோம். அதுக்கு நடுவில் புத்தகத்துக்குள்ளே ஆனால் ஒரு 15 தலைப்புகளையும் படிச்சிருக்கிறாரு நல்லா தெரிகிறேன். அதனால் மிகச்சிறப்பாக சொன்னார். முதல்ல இந்த நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்திருக்கிற ஐயா பன்னீர்செல்வம் அவர்கள் இந்த நிகழ்ச்சியின் நோக்கம் என்ன, ஒருங்கிணைத்திற்கான செய்திகள் என்ன என்பதை குறித்தும் சிறப்பரப்பாளர்கள் குறித்தும் தன்னுடைய கோணத்திலிருந்து அறிமுகம் செய்து வைக்குமாறு அன்புடன் அழைக்கிறேன். குழுமியிருக்கும் அன்பு நெஞ்சங்கள் அனைவருக்கும்
எனது இனிய மாலை வணக்கம். இந்த நூலை பற்றிய அறிமுகத்தில் நான் ஒன்றும் அதிகமாக சொல்லப்போவதில்லை. அதற்கு காரணம் பேராசிரியர் கோதண்டராமன் அவர்கள் விரிவாக அதை எடுத்து விளக்க இருக்கின்றார்கள். கோதண்டராமன் அவர்களுக்கும் எனக்கும் அறிமுகம் கிட்டத்தட்ட 41 வருடங்களுக்கு முன்பு எங்களுக்கு அறிமுகம் ஒருவருக்கொருவர் அறிமுகம் கிடைத்தது. 1978ஆம் ஆண்டு நான் சிஐடி தொழில்நுட்ப கல்லூரியில் 1ஆம் ஆண்டு மாணவனாக அங்கு சேர்ந்த பொழுது ஐயா கோதண்டராமன் அவர்கள் 3ஆவது ஆண்டு மாணவர், நானும் ஒரு சில 1ஆம் ஆண்டு மாணவர்களும் ஒன்றாக சேர்ந்து போயிருக்கும் பொழுது அவரும் அவருடைய சில நண்பர்களும் எங்களை ரேக்கிங்காக அவங்க ரூமுக்கு அழைச்சிட்டு போகிறாங்க. அதுதான் முதல் அறிமுகம். நல்ல வேலையை அவர் என்னை கேட்ட கேள்வி, நீ எந்த ஊர்னு கேட்டார். நான் எப்பயுமே நாங்கள் எந்த மாவட்டமாக இருந்தாலும் ஒருங்கிணைந்த தஞ்சை மாவட்டம்னா ஒரு பூரிப்பு இருக்கும் எப்பவுமே. நான் ஒருங்கிணைந்த தஞ்சை மாவட்டம், வடவேர்னு ஒரு கிராமம் அப்படின்னேன். அவர் வடுவூர், தஞ்சாவூர், ரெண்டுக்கும் ஒரு கனெக்ஷன் வந்துட்டு உடனே அப்படியே கூப்பிட்டு இது பண்ணார். அந்த ரேகிங்கை ஒரு நீர்த்து போக வச்சு எங்களெல்லாம் அன்றைக்கி வெளியில் எந்த வித இதுவும் இல்லாமல் அனுப்பி வச்சார். அந்த வகையில் தான் அவருக்கு எங்களோட அறிமுகம். இப்போ பேராசிரியர் இப்போ பாண்டிச்சேரியிலேருந்து வந்திருக்காரு. பாண்டிச்சேரி பொறியியல் கல்வியோட மேனாள் முதல்வர். அவர் கோயம்புத்தூர் தொழில்நுட்ப கல்லூரி சிஐடியில் சிவில் இன்ஜினியரிங் பொறியியல் படிப்பையும் முதுகலை படிப்பையும் அங்கே முடிச்சுட்டு பாண்டிச்சேரி பல்கலைக்கழகத்தில் முனைவர் பட்டம் வாங்கியவர். அவர் முதல்வராக இருந்த காலகட்டத்தில் புதுச்சேரி பொறியியல் கல்லூரியில் பல கட்டமைப்புகளை நிறுவுவதிலும் பல புதிய இளங்கலை மற்றும் மேலாண்மை துறைகளிலே புதிய படிப்புகளை தொடங்கி அந்த கல்லூரி வளர்ச்சி அடைவதற்கு காரணமாக இருந்தவர். அது மட்டுமல்ல, அவர் மேட்ரிக்ஸ் மெத்தட் ஆஃப் ஸ்ட்ரக்சரல் அனாலிசிஸ் என்ற ஒரு பாடநூலை உருவாக்கியவர். இந்த சிறப்புகளை கொண்ட பேராசிரியர் அவர்கள் இன்று இந்த நூலை பற்றி விளக்கமாக நம்மளிடையே பேச இருக்கின்றார். அதற்கு அடுத்தபடியாக இந்த நூலாசிரியர் திரு இரா நடராசன் அவர்கள், இவர் மதிப்பிற்குரிய கல்வியாளராகவும் அறிவியல் புனைக்கதைகள் படைப்பாளியாகவும் குழந்தைகள் இலக்கிய எழுத்தாளராகவும் பாடநூல் ஆசிரியராகவும் பன்முகத்தன்மையோடு உள்ள ஆளுமை. இவர் இதுவரை 160 நூல்களை எழுதியுள்ளார். ஈசிகோட்டு எம்சி ஸ்கொயர் 160வது புக்கு. அந்த 160 நூலில் 88 நூல்கள் அறிவியல் புனைக்கதைகள், குழந்தைகளை பற்றிய நூல்கள். அதில் 26 நூல்கள் ஆசிரியர்களுக்கு, கல்வித்துறை சேர்ந்த ஆசிரியர்களுக்காக எழுதப்பட்ட நூல். ஸோ அப்போ ஆசிரியர்களுக்கு ஆசிரியராக திகழ்ந்து கொண்டிருப்பவர் ஐயா அவர்கள். இவரது படைப்பான ஆயிஷா கிட்டத்தட்ட 2 லட்சம் பிரதிகளுக்கு மேல் விற்பனையாகி பல மைல்கல்களை தொட்டு சாதனை புரிந்திருக்கிறது. இந்த படைப்பு 14 மொழிகளில், பிரெஞ்சு, ஸ்பானிஷ் போன்ற வெளிநாட்டு மொழிகள் கொண்டு உலக மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. இந்த ஆயிஷா 7 தன்னார்வ கல்லூரிகளிலும் 3 பல்கலைக்கழகங்களிலும் பாடநூலாக இன்று இருந்து கொண்டிருக்கின்றது. அது பெருமைக்குரிய விஷயம். அதைவிட பெருமையான விஷயம் என்னவென்றால், ஆயிஷா அறிவியல் மன்றம் என்று கிராமப்புறத்தில் உள்ள குழந்தைகள் அறிவியல் மன்றங்களை தொடங்கி அறிவியல் ஆய்வுகளை மேற்கொள்ளப்படுகின்றன அந்த மன்றங்களிலே. அது இதை விட பெருமையான விஷயம். அதுபோல் அனைவருக்கும் கல்வி திட்டம், அதில் தமிழக அரசு கல்வி ஆசிரியர்களுக்கு இந்த ஆயிஷா கட்டாய பாடமாக்கப்பட்டுள்ளது. அந்த வகையிலே அந்த ஒரு படைப்பு பல்வேறு வேலைகளை இந்த நாட்டிலே செய்து வந்திருக்கிறது. இவருடைய சிறந்த படைப்புகள் என்று சில நூல்களை குறிப்பிட வேண்டுமென்றால், மலர் அல்ஜிப்ரா, ரஃப் நோட், யுரேகா கோர்ட், வந்தே மாதரம், சர்க்கஸ்.com, டார்வின் ஸ்கூல், அறிவியல் தேசம்,
1729, மின்மினி, இப்படி படைப்புகளை சொல்லிக்கொண்டே போகலாம். இவருடைய படைப்புகள் தமிழ் எழுத்து சூழலை மட்டுமின்றி உலகளாவிய வாசகர்களின் கவனத்தையும் ஈர்த்த நூல்கள். அந்த வகையிலே ஐயா அவர்கள் இந்த பெருமைக்குரியவர். அவருடைய 4 அறிவியல் புனைக்கதைகள் குறும்படங்களாக்கப்பட்டு சர்வதேச திரைப்பட விழாக்களிலே இடம்பெற்று பல விருதுகளை பெற்றிருக்கின்றது என்பது பெருமைக்குரிய விஷயம். இதற்கெல்லாம் முத்தாய்ப்பாக விஞ்ஞான விக்ரமாதித்தன் கதைகள் என்ற கதை நூலுக்காக 2014ஆம் ஆண்டு பால சாகித்ய புரஸ்கார் விருது ஐயா அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கின்றது. குழந்தைகள் இலக்கியத்தில் ஓர் உயரிய விருது இது. அந்த விருதை அவர்கள் பெற்றிருக்கின்றார்கள். கல்வி பற்றிய இவருடைய நூல்கள் நிறைய நூல்கள் படைப்புகள் இருக்கின்றன. அவற்றை குறிப்பிட்டு சொல்ல வேண்டியதென்றால், இது யாருடைய வகுப்பு என்ற ஒரு நூலும், கற்றல் என்பது யாதனில், அப்புறம் தி லேர்னிங் டீச்சர், விங்ஸ் ஆஃப் லேர்னிங், இதெல்லாம் கல்வியை பற்றிய சிறந்த படைப்புகள். இவர் மாற்று கல்வி முறைக்கு குரல் கொடுத்து கொண்டிருப்பவர் பல ஆண்டுகளாக. அந்த வகையிலே டாக்டர் வசந்தி தேவி அவருடைய குழுவில் மாற்று கல்விக்கான அந்த குழுவிலே மெம்பர் செக்ரட்டரியாக தனது பங்களிப்பை செய்தவர். அவருடைய இந்த நூல் திறனாய்வுக்கு பிறகு அவருடைய பேச்சை உங்களை போல் நானும் கேட்க அவளோடு காத்திருக்கிறேன். நன்றி, வணக்கம். நம்முடைய பன்னீர்செல்வம் அவர்களுக்கு நமது கைத்தட்டலில் முதல்ல தான் ரொம்ப அருமையான ஒரு தயாரிப்பு. 160 புத்தகங்களை படித்தவங்க தமிழ்நாட்டில் இருப்பாங்களா அப்படின்னு கேட்டிருக்கிறாரு. அவருடைய புதறிவுக்காக ஒரு செய்தியை சொல்கிறோம். தமிழ்நாட்டில் ஒருத்தர் 20,000 புத்தகங்கள் படித்திருக்கிறார் என்று நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். நாங்கள் சில புத்தகங்களை குறைவாக படித்திருக்கிறோம். ஆயிஷா அவர்களை பற்றி ரொம்ப அருமையாக அறிமுகம் செய்திருக்கிறார். 160 நூல்கள் என்பதும், அதுவும் அனைத்தும் அறிவியல் நூல்கள் என்பதும், குழந்தைகளுக்கான அறிவியல் நூல்கள் என்பதும், எளிய மொழியில் அறிவியல் சொற்களை எடுத்துச் செல்வதும், அவற்றினுடைய புனைக்கதைகளின் வழியாக உருவாக்குவது என்பதும் மிக கடினமான ஒரு பணி. நண்பர்கள், நான் ஒன்றை சொல்லி நூல் திறனாய்வுக்காக அழைக்கிறேன். எங்களது மாற்றுத்திறனாளிகள் என்ற வரிசையில் பெருமைக்குரிய ஒரு அறிவியல் சிந்தனையாளனாக நாங்கள் பார்ப்பது ஸ்டீவன் ஹாக்கின்ஸ் அவர்களை. நீங்கள் எல்லோரும் படித்திருந்திருக்கக்கூடும். தனது இருவர்களின் மையப்பகுதியில் முதுகுத்தண்டு பாதிக்கப்பட்டு விடுகிற அவன் அடுத்த 3 மாதங்களிலிருந்து 6 மாதங்களுக்குள் இந்த உலகத்திலிருந்து விடைபெற்று விடுவான் என்ற ஆங்கில மருத்துவம் சொன்ன அவன் 71 ஆண்டுகள் இந்த மண்ணிலே வாழ்ந்தான். அறிவியலினுடைய பல கதவுகளை திறந்து வைத்த பெருமை ஸ்டீவன் ஹாக்கின்ஸுக்கு உண்டு. இன்றைக்கும் கூட நீங்கள் ஹிஸ்ட்ரி ஆஃப் டைமை படித்தால் அவனை நீங்கள் வணங்கத் தொடங்குவீர்கள். ஆனால் வணங்கிவிடக்கூடாது என்பதற்காகத்தான் ஹிக்ஸ் போசான் என்ற துகளை கண்டுபிடித்த போது அது கடவுள் இல்லாத துகள் என்று பெயரிட்டான். ஆனால் நமது மொழிபெயர்ப்பாளர்களும், அது இந்தியாவில் இருக்கிற மொழிபெயர்ப்பு கேட்க வேண்டுமா, அதற்கு பேர் கடவுள் துகள் என்று பெயரிட்டார்கள். அந்த கொடுமையெல்லாம் நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். அப்படி இந்த அறிவியல் உலகத்தில் பல்வேறு விந்தைகள் இருக்கின்றன. இந்த நூலினுடைய மையமான செய்தி என்னவென்றால், இந்த நூல் ஒரு முழுமையான நூல். இது அறிவியல் கற்றுகளை மட்டும் உங்களுக்கு சொல்லிவிட்டு போகிற நூல் அல்ல. இந்தியர்களுக்கு ஏன் நோபல் பரிசு கிடைக்கவில்லை என்பதை குறித்து நம்மை சிந்திக்க தூண்டுகிறது. பெண்கள் ஏன் அறிவியலாளர்களாக வர இயலவில்லை என்பதை பற்றி பேசுகிறது. உங்களுக்கு மிக நகைச்சுவையாக 0 ஈர்ப்பு விசை உடைய ஒரு பேனாவை கண்டறிவதற்கு அறிவியல் உலகம் முயற்சி கொண்டிருந்த போது ஒரு எளிய மனிதன் பென்சிலை வைத்து எழுதி கொண்டிருந்தான் என்ற நகைச்சுவையும் கடத்திவிட்டு செல்கிறது. புதுவையினுடைய பொறியியல் கல்லூரி படித்திருக்கிற மாணவர்களுடைய வரலாற்றிலேயும் இடம்பெற்றிருக்கிற நமது அன்பிற்குரிய பேராசிரியர் அவர்களை இந்த எதனால் E=mc² என்ற இந்த நூலினை திறனாய்வு செய்து அவைக்கு வழங்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். அனைவருக்கும் எனது பணிவான மாலை வணக்கம். எதனால் E=mc² என்கின்ற இந்த அற்புதமான நூலின் திறனாய்வை எனது நண்பர் ராமநாதன் அவர்கள் தான் வழங்கியிருக்க வேண்டும். இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்து கொண்டிருந்த தருணத்தில் அவர் வெளிநாட்டில் இருந்தபடியால் அவர் அங்கிருந்து என்னை அந்த வேலைக்கு பணித்தார். முன்னுரையிலேயே அவர் சொல்லுகிறார், ஏற்கனவே சொல்லியிருந்தபடியாக ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் சொன்ன விஷயத்தை, உங்களால் ஒரு விஷயத்தை எளிதாக சொல்ல முடியவில்லை என்றால் நீங்கள் சரியாக புரிந்து கொள்ளவில்லை என்றுதான் அர்த்தம் என்று ஒரு தகவலை நமக்கு பகிர்கிறார். இந்த நூலிலே ஆசிரியர் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு தகவல்களும் மிக எளிமையாக, அதுவும் இவர் குழந்தைகளை மையமாக வைத்து அறிவியல் சார்ந்த கட்டுரைகளை எழுதுவது என்பது மிகப்பெரிய சவால்.
எழுதுவது என்பது ஒரு சவால், மற்ற தகவல்களை ஒதுக்கி வைத்தாலும் ஒரு அந்த சிறு பிள்ளைகளுக்காக, பள்ளி மாணவர்களுக்காக அவர்களை நாம் கருத்தில் கொண்டு அறிவியல் கட்டுரைகள் எழுதுவது என்பது அவ்வளோ எளிதான காரியம் அல்ல. பிரபஞ்சம் இளமையாக இருந்தபோது அடர்த்தியாகவும் வெப்பமாகவும் இருந்திருக்கும். பிரபஞ்சம் விரிவடையும் போது நீர்த்து போவது மட்டுமல்லாமல் குளிர்ச்சி அடையும் என்கின்ற தகவல் வாசிப்போரை ஆழ்ந்த சிந்தனைக்குள் கொண்டு வருகிறது. ஸோ மிகப்பெரிய ஒரு விஞ்ஞானத்தை மிக எளிமையான முறையிலே புரிந்து கொள்ளக்கூடிய வகையில் அழகாக அதில் சித்தரித்திருக்கிறார். இது ஒரு நல்ல அனுபவமாகவே அமையும். அடுத்தபடியாக அறிவியலே வெல்லும் என்றார் பிளாட்டோ. இது ஒரு மிக ஆர்வம் மிகுந்த ஒரு கட்டுரை இது. ஒரு கோட்பாடை விஞ்ஞானிகளால் பல ஆண்டுகளாகியும் அது பொய் என்று நிரூபிக்க முடியாத பட்சத்தில் அது உறுதி என்றும் தகுதியை அடைகிறது. ஆக இதிலிருந்து நாம் தெரியக்கூடிய தகவல் என்னவென்றால், நம்மிடம் இருக்கக்கூடிய அறிவியல் நுணுக்கங்களும் குறிப்பாக கணிதத்தினுடைய வளமையும் விஞ்ஞானத்துடைய வளர்ச்சிகளும் அதற்கும் மேலாக விஞ்ஞான கருவிகளையும் வைத்துக்கொண்டு நாம் கண்டுபிடிக்கின்ற ஒவ்வொரு கண்டுபிடிப்புகளும் அதற்கென்று சில லிமிடேஷன்ஸ் இருக்குது. காலத்திற்கேற்ப தொழில்நுட்பம் வளர்ந்து கொண்டே போகும்போது நம்முடைய கண்டுபிடிப்புகளும் அதனுடைய தன்மை உயர்கிறது. தன்மை உயரும்போது பழைய கண்டுபிடிப்புகளிலே இது பொய் என்று அர்த்தம் இல்லை, பழைய கண்டுபிடிப்புகளிலிருந்து நாம் ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கிறோம். அதைத்தான் அப்படி சொல்கிறோமே, அது முற்றிலும் பொய் என்று அர்த்தம் ஆகிவிடாது. ஸோ இது இந்த ஃபால்சிஃபிகேஷன் பிரின்சிபல், எதையும் சந்தேகி என்கின்ற ஒரு பிரின்சிபலானது நம்மை எல்லோருமே ஒரு விஞ்ஞானிகளாக மாற்றுகின்ற ஒரு தத்துவமாக அமைகிறது. இதில் இன்னொரு முக்கியமான தகவலை ஆசிரியர் நம்மிடம் பகிர்கிறார். அதாவது 1896ஆம் ஆண்டு கரியமில வாயுவின் அதிகரிப்பால் புவி சூடேற்றம் நடக்கலாம் என்ற ஆய்வுக் கட்டுரை வெளிவந்தது. ஆனால் அது உதாசீனப்படுத்தப்பட்டது. ஒரு சிவில் இன்ஜினியரிங் ப்ரொஃபஷனலாக நான் அதை பார்க்கும்போது, சிவில் இன்ஜினியரிங் ப்ரொஃபஷனலாக கிட்டத்தட்ட 45-48% நம்ம கரியமில வாயு உற்பத்தி பண்ணிகிட்டு இருக்காங்க, தொழில் சம்மந்தப்பட்டது. அதுக்கு ஒரு சிறிய உதாரணத்தை நான் மாணவர்கள்ட்ட, நான் கான்க்ரீட் டெக்னாலஜி என்னுடைய ஃபேவரட் சப்ஜெக்ட் நான் எடுப்பேன். அதில் 60லேருந்து 65 பேர் உட்காரக்கூடிய ஒரு வகுப்பறை. அந்த வகுப்பறையில் ஒரு டன் சிமெண்ட் அடுக்கி வைக்கிறோம். ஒரு மூலையில் ஒரு டன் சிமெண்ட்டுனா 20 மூட்டை தான். ஒரு 12 அடி உயரத்தில் அடுக்கி வச்சிடலாம் ஒரு மூலையில். ஒருவேளை மாணவர்கள் உள்ளே வந்தால் இருக்கிறது கூட அவர் கண்ணில் படாது, அப்படி அடக்கமாக உட்கார்ந்துருக்குது. ஆனால் அந்த 20 மூடை சிமெண்ட்டை தயாரிக்கும் போது ஏற்படக்கூடிய வெளிவரக்கூடிய கரியமில வாயின் அளவை இந்த வகுப்பறையில் முழுவதும் நிரப்பி வைக்க இடம் பத்தாது. இது உற்பத்தி செய்யும் போது ஏற்படக்கூடிய கரியமில வாயு. ஆனால் அந்த மூலப்பொருட்களை எடுக்குவதற்காக நாம் உபயோகிக்கக்கூடிய இயந்திரங்கள், அதன் சார்ந்த வேலைகளை அதையெல்லாம் கணக்கில் வைக்காமல் சொல்கிறேன். இது இதோட விட்டு விடுவதில்லை. ஏன்னா இதற்கு பிறகு நமக்கு மணல் வேண்டும். அது தற்காலத்திலே எம்சாண்ட் வேணும், ஆற்று மணல் கிடையாது, ஜல்லி வேணும், ஸ்டீல், அது கிட்டத்தட்ட சிமெண்ட் மாதிரி தான் அது ப்ரொடக்ஷன். இதெல்லாம் தயாரிக்க கடைசியாக தண்ணி வேணும். கான்க்ரீட் போட்டதுக்கப்புறம் அதை க்யூர் பண்ணுறதுக்கு தண்ணி வேணும். ஆக எந்த அளவிற்கு நாம் உருவாக்குகிறோம் என்ற சந்தோஷம், திருப்தி ஒரு பக்கம் இருந்தாலும், நாம் இந்த பூமி தாக்கி எவ்வளோ மிகப்பெரிய சேதத்தை ஏற்படுத்துகிறோம், இந்த உண்மையை மறந்துவிடக்கூடாது. ஆக 130 ஆண்டுகளுக்கு முன்பே அவரால் அதை அனுமானிக்க முடிந்தது. இன்றைக்கும் நாம் அதை பற்றி பெருசாக கவலைப்படலை அப்படிங்கிறது தான் அதில் ஒரு வருத்தத்துக்குரிய ஒரு விஷயமா இருக்குது. அடுத்த கட்டுரையானது எதனால் E=mc². இந்த கட்டுரை ஏற்கனவே சொல்லிவிட்டார், அவருடைய ஓட்டுநர் விவரிப்பார் என்று சொல்லியிருந்தார். நான் எளிமையாக விவரிக்கிறேன். இந்த கட்டுரை, இந்த E=mc² என்ற கட்டுரை மாணவர் முதல் ஆராய்ச்சியாளர்களை அனைவரையும் ஒரு உந்துதலாக அமையும். ஒளியின் வேகத்தை எட்டும்போது விண்வெளி ஒன்றுமில்லாமல் சுருங்குகிறது. எனவே ஒளியின் வேகத்தை என்னாலும் மீற முடியாது. இது போன்ற எளிமையான தகவல்கள் இளம் வாசகர்களை வெகுவாக கவரும். அவர்களை மேற்கொண்டு அவர்களை பயணத்தை தொடர்வதற்கு ஒரு வழிவகுக்கும். அடுத்த கட்டுரை பேரழிவை நோக்கி இந்திய அறிவியல்
இதில் பகிரும் தரவுகள் அனைத்தும் ஆராய்ச்சியாளர்களுக்கு, குறிப்பாக இளம் ஆராய்ச்சியாளர்கள் உணர்ந்து உள்நோக்க வேண்டிய ஒரு கட்டுரை இது. இதில் முக்கியமாக கொடுக்கக்கூடிய ஒரு தகவல் என்ன, 1,00,000 பேருக்கு ஆஸ்திரேலியாவில் 2000 விஞ்ஞானிகள் இருக்கிறார்கள். தென்கொரியாவில் கிட்டத்தட்ட 7,500 விஞ்ஞானிகள் இருக்கிறார்கள். ஸ்வீடனில் கிட்டத்தட்ட 7,600 விஞ்ஞானிகள் இருக்கிறார்கள். சீனாவில் 10,000 விஞ்ஞானிகள் இருக்கிறார்கள். நம் நாட்டில் 225 விஞ்ஞானிகள் இருக்கிறார்கள். ஆக இந்த தகவலை நம்மளால் இன்னும் ஜீரணிக்க முடியவில்லை. இதில் இன்னொரு மறுபக்கத்தை பார்க்கணும். மறுபக்கம் என்னென்னா, இந்த சீனாவையும் இந்தியாவையும் கம்பேர் பண்ணால், இந்தியாவில் 1000க்கும் மேற்பட்ட பல்கலைக்கழக எண்ணிக்கை 1000 தாண்டி இருக்கிறது. கல்லூரிகள் எண்ணிக்கை 42,000 தாண்டி இருக்கிறது. அதாவது கிட்டத்தட்ட நம்ம 52,000 ஹையர் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன் நம்ம நாட்டில் இருக்குது. சீனாவில் 3,000 ஹையர் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன். ஸோ இந்த ஒரு கம்பேரிசனை நமக்கு தெரியும், நாம் எவ்வளோ தூரம் பயணம் பண்ணிக்கிட்டு இருக்கோம், நம்முடைய பயணம் எவ்வளோ தூரம் ஸ்திரமாக இருக்குங்கிறது நீங்களே புரிந்து கொள்ளலாம். அந்த கட்டுரையை வரலாற்று சிறப்புமிக்க இந்திய அறிவியல் என்னும் பிரம்மாண்டத்தை சிதைத்து தலைகுனிவை ஏற்படுத்துவது என்பது வருங்கால சந்ததியினருக்கு நாம் செய்யும் மிகப்பெரிய துரோகமாகும் என்று மன வலியுடன் இந்த கட்டுரையை நிறைவு செய்கிறார். அவரது வலி நம்முள் படருவதை உணரலாம். அடுத்ததாக கிராண்ட் மாஸ்டர் குகேஷும் குவாண்டம் செஸ் ஆட்டமும் என்பது ஆர்வத்தை மிகைப்படுத்துகின்ற ஒரு கட்டுரை. குறிப்பாக இளம் வாசகர்களுக்கான தகவல் அதில் திணிக்க வைக்கப்பட்டுள்ளன. அடுத்ததாக நானோவித அறிவு. இந்த கட்டுரையின் ஆரம்பமே ஒரு தனி தளத்திலிருந்து ஆரம்பமாகிறது. நோம் சாம்ஸ்கி சொல்கிறார், ஒவ்வொரு 10 ஆண்டுக்கும் ஒரு தொடர்பு சொல்லை, பிரதான சொல்லை மனித சமுதாயத்திற்கு அடையாளமாக அமையும் என்கிறார். உதாரணமாக நோய் தொற்று, பெட்ரோல் டீசல் விலை, ஜிஎஸ்டி என்று சொல்கிறார். இது சமுதாயத்தில் மட்டும் இல்லாமல் நம்முடைய வாழ்க்கையிலுமே நமக்கும் ஒவ்வொரு 5 ஆண்டுகளுக்கோ அல்லது 10 ஆண்டுகளுக்கோ ஒரு முறை நமக்கும் சில விஷயங்கள் மிக பிரதானமாக அமையும். அது காலச்சக்கரத்திலே அந்த பிரதானமான உள்ள விஷயங்கள் மாறிக்கொண்டே இருக்கின்றன என்கின்ற ஒரு சுவையான தகவலை நமக்கு கிடைக்கிறது. அடுத்ததாக தேவைதான் கண்டுபிடிப்புகளின் தாய் என்பது உண்மைதான். அதில் சவால் என்னவென்றால் தேவை என்பதை நிர்ணயிப்பது தான். முந்தைய கட்டுரைகளே விஞ்ஞானிகளின் எண்ணிக்கை மிக குறைவாக இருப்பது காரணம் என்றால் நமது தேவை என்ன என்பது சரியாக அந்த விஞ்ஞானிகள் நிர்ணயிக்க தவறியதால் தான் நம்ம இவ்வளவு மோசமான ஒரு நிலையில் இது இருக்கிறோம். ஸோ தேடல் என்பது நம்மிடம் இருக்கிறது, ஆனால் எதை தேடுகிறோம் என்பதில் தான் தவறு நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. அதில் முக்கியமாக இணைய புரட்சியின் நானோ புரட்சியின் முதல் படி என்பதை பலரும் அறியவில்லை. உண்மைதான். 2000 ஆரம்பத்தில் தான் நானோ டெக்னாலஜி என்பது நம்முடைய தேசத்தில் நுழைந்தது. அப்போது சிஎஸ்ஐஆர், டிஎஸ்டி, ஏஎஸ்டியிலெல்லாம் ஆராய்ச்சி செய்வதற்கான உதவிகளை அவர்கள் அளித்தார்கள். ஆனால் நானோ மெட்டீரியலை பற்றி நமக்கு கிடைத்த தகவல்கள் மிகவும் ஆச்சரியமூட்டுவதாக இருந்தது. ஆனால் அதற்கு பிறகு சமீப காலத்தில் நானோ டெக்னாலஜி பற்றி எந்த தளத்திலுமே நம்ம சந்திக்க முடியவில்லை. அதைத்தான் மிக அழகாக ஆசிரியர் இங்கே வெளிப்படுத்துகிறார். நானோ டெக்னாலஜி 2010களில் எல்லாம் எனக்கு நன்றாக ஞாபகம் இருக்கிறது. ஆல் இண்டியா கவுன்சில் டெக்னிக்கல் எஜுகேஷன், டிஎஸ்டியில் நானோ டெக்னாலஜி ஸ்பெஷல் கிராண்ட் எல்லாம் அலாட் பண்ணியிருந்தாங்க. ஆனால் ஆராய்ச்சிகள் வெளியே வரவே இல்லை, எதுவுமே நம்ம பண்ணவே இல்லை. இக்கட்டுரையின் முடிவில் மிக அழகாக மகாகவி பாரதி தனது அறிவியல் கட்டுரை ஒன்றை 1921ஆம் ஆண்டு வெளியிட்டார். அதற்கு நானாவித அறிவு என்று தலையிட்டார். நானாவித அறிவு ஒருவேளை தற்போது இருந்திருந்தால் இது நானோவித அறிவு என்று தான் வைத்திருப்பார் என்று முடிக்கிறார். அடுத்ததாக நோபல் பரிசு பட்டியலில் இந்தியர்கள் யாரும் இல்லை. இந்த கட்டுரையிலே ஆரம்பத்தில் ஆசிரியர் ஒரு கேள்வியை முன் வைக்கிறார். ஒவ்வொரு நோபல் அறிவிப்பும் நமக்கு துக்க தினம் என்று நமக்கு ஏன் தோன்றவில்லை என்று கேட்கிறார். அந்த வரிகளை படித்தபோது நானே கேட்பேன், இது உங்களுக்கே நியாயமாக இருக்கிறதா? இப்படி துக்க தினமாக நினைக்க ஆரம்பித்தா நான் எவ்வளோ துக்கம்தான் கொண்டாடுறது அப்படின்னு. ஆனால் அடுத்த வரியிலே அவர் சொல்கிறார், அது போகட்டும், விட்டு விடுவோம். அவர் எழுதும்போது அவருக்கே தெரிஞ்சிருக்குது இது கேள்வியில் நியாயம் இல்லைன்ட்டு. இருந்தாலும் கேட்கப்பட வேண்டிய கேள்வி தான், சரியாக முறையாக கேட்டிருக்கிறார்.
அடுத்த மிக மிக முக்கிய கட்டுரை நம் பல்கலைக்கழகங்களின் தற்போதைய நிலை என்று இருக்கிறார். பரிதாபம் என்பது தான் ஒரே பதில். அது இருந்தாலும் அதில் உள்ளே நாம் செல்வோம் என்றால் நாம் சமீபத்தில் படித்திருப்போம். கேரளா, வெஸ்ட் பெங்கால், ஈவன் தமிழ்நாட்டிலையும் சரி பல்கலைக்கழகங்களில் துணைவேந்தர்களே சரியாக நியமிப்பதில்லை. ஏகப்பட்ட குழப்பங்கள் வந்து கொண்டு இருக்கின்றன. அது இருந்தாலும் இவர் பகிரக்கூடிய முக்கியமான தகவல் என்னென்றால், கடந்த 20 30 ஆண்டுகளாக பொறியியல் மருத்துவம் என்று ஆய்வுத்துறையை நம் குழந்தைகளை பலர் புறக்கணித்து பொருள் ஈட்டுவதை முன்னேற்றம் என்ற ஆட்டுமந்தை மனநிலையில் காணாமல் போய்விட்டனர். இதில் என்னவென்றால் பலர் கிட்டத்தட்ட அனைவருமே இது பலர் கிட்டத்தட்ட 99% மாணவர்கள் இந்த இன்ஜினியரிங் அண்ட் மெடிசின் ஃபீல்டுக்கு தான் அவங்க போக, அதுக்கு மீடியாவும் சரி எல்லாமே வரிந்து கட்டிக்கொண்டு அவர்களுடைய கவனத்தை முழுமையாக திசை திருப்பி, இதில் பலியாடுகள் என்னவென்றால் இந்த கிராமத்தில் உள்ள படிக்கின்ற மாணவர்கள் தான். அவர்களுக்கு இன்ஜினியரிங் படித்தால் மெடிசன் படித்தால்தான் நமக்கு வாழ்க்கை பிரகாசமாக இருக்கும் என்கின்ற தவறான கருத்துக்களை அவர்கள் மனதிலே திணித்து அனைவருமே இந்த துறைக்கு போய்கொண்டிருக்கலை. ஆக இந்த அதனுடைய பல்கலைக்கழகங்களை பற்றி எழுதியிருக்கார். இது கல்லூரிகளுக்கும் மிக பொருத்தமாக அமையும். அடுத்ததாக முக்கியமாக இந்தியாவில் 3 முனைவர் ஆய்வுகளில் 2 போலியானது அல்லது குப்பை அப்படின்னு சொல்கிறார். இதை படித்த போது எனக்கு அவர் மேலே கொஞ்சம் பொறாமை. ஏன்னா நான் கிட்டத்தட்ட 40-50 பிஹெச்டி தீசிஸை வேல்யூ பண்ணியிருக்கேன். எனக்கு திருப்தியாக எதுவும் அமையலை. ஆனால் இவருக்கு 3ல் 1 அமைஞ்சிருக்குன்னா வெறும் அதிர்ஷ்டசாலி தான். ஒருவேளை அவருக்காக அனுப்பப்பட்ட அந்த ஆய்வுகள் அப்படிப்பட்டதாக இருந்திருக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய கருத்து. அடுத்ததாக ஒரு தபால் தலை சேகரிப்பாளரின் அறிவியல் அனுபவங்கள். அவர் திரு நடராஜன் அவர்கள் பிறந்த ஊரில் தபால் நிலையமே இல்லை என்கிற ஒரு தகவல் இருந்தது. வாசிப்பு, வாசிப்பு, மின் வாசிப்பு ஒரு அறிவியல் பார்வை. அது மிகவும் மிகவும் ருசிகரமான ஒரு தலைப்பு. இதில் முக்கியமாக நான் ஆழ்ந்து படித்த ஒரு வழி என்னவென்றால், மாணவர்கள் வாசிப்பதை ஊக்கப்படுத்துவதையும் தாண்டி வாசிப்பதை பகிர்தல் என்று அவர் எழுதுகிறார். ஆக நாம் படிப்பதை மற்றவரிடம் பகிரும்போது அது இன்னும் பெரிதாக மாறும். அந்த நாலேஜ் பேஸ் ரொம்ப வைடாகுங்கிறது தான் ஒரு முக்கியமான விஷயம். எழுத பேனா கூர்மையாகுங்கிற மாதிரி நம்ம பகிரும்போது நம்மளுடைய நாலேஜ் பெருசாகும். இறுதியாக அறிவியலை அழித்து வரும் அரசை வீழ்த்த வேண்டும் என்ற தலைப்பில் ஒரு நேர்காணலை தமிழ்படுத்தி இருக்கிறார். அதில் CSIR போன்ற நிறுவனங்களில் காவியமயமாகின்றன சுமார் 7-8 வருடங்களுக்கு முன்பே தனது கவலையை பதிவு செய்கிறார். தற்போதைய நிலைமை என்பதை நாம் அனைவரும் அறிவோம். இத்துடன் இந்த உரையை முடித்துக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். வணக்கம். அவர் ஆயிஷா நடராஜன் அவர்கள் எழுதியிருக்கிற நூலினுடைய பக்கங்கள் 144. கோதண்டராமன் ஐயா அவர்கள் இந்த நூலின் மீது மிக அருமையான ஒரு ஆய்வு நூலை வெளியிட்டால் அது 160 பக்கங்களில் இடம்பெறும் என்று நாங்கள் நினைக்கிறோம். ஏனென்றால் ஒரு பேராசிரியர் இந்த பொறுப்பை ஒப்படைக்கிற போது அந்த கட்டுரையில் இருக்கிற ஆழமான செய்திகள் என்ன, அதிலிருந்து தொடர்புடைய சமூக செய்திகள் என்ன என்று முழுமையாக வாசகர்களுக்கு கொண்டு வந்து ஐயா அவர்கள் சேர்த்திருக்கிறார்கள். மீண்டும் ஒரு முறை புதுவையிலிருந்து பயணித்து வந்து மிகுந்த ஈடுபாட்டுடன் அந்த நூலினை படித்தறிந்து திறனாய்வு செய்திருக்கிற ஐயா கோதண்டராமன் அவர்களுக்கு நமது கைத்தட்டலான நன்றிகள் நீங்கள் தெரிவிச்சிட்டீங்க. உங்களுக்கு நன்றி. ஆயிஷா நடராஜன் அவர்களை சிறப்புரை ஆற்ற வழுமாறு அன்போடு அழைக்கிறேன். மதிப்பிற்குரியவர்களே, நான் ஒரு அறிவியல் ஆசிரியர். அதனால் நீங்கள் பெல் அடிச்சிங்கன்னா நான் நிறுத்திடுவேன். அதை பற்றி எந்த விதமான கவலையும் உங்களுக்கு தேவையில்லை. இந்த என்னுடைய இன்றைய உரையை நான் மரியாதையோடு மதிப்பிற்குரிய பிரக்யா யாதவ் என்கிற ஒரு பெண் விஞ்ஞானிக்கு பெருமையோடு சமர்ப்பிக்கிறேன். 63 நாட்கள் கிட்டத்தட்ட நம்முடைய நாட்டில் பொது முடக்கம் அறிவிக்கப்பட்டது. 2019 ஆண்டில் இந்த உலகம் "" என்று சொல்கிறார்கள்.
உயிருக்கு பயந்தவர்கள் என்று கூட நாம் மனிதர்களை சொல்லலாம். அந்த அளவிற்கு நாம் நம்முடைய வாழ்நாள் காலத்தில் ஒரு பொது முடக்கத்தை அனுபவித்தோம். 45 நாட்கள் நோயோடு போராடி தனக்கும் அந்த நோயை வரவழைத்து கொண்டு தன் குடும்பத்தையே இழந்து ஏறத்தாழ இந்த 45 நாட்களுக்குள் நமக்கு பிரக்யா யாதவ் வழங்கிய அந்த தடுப்பூசிக்கு பெயர்தான் கோவேக்சின். இந்தியாவில் மிகப்பெரிய ஒரு சகாப்தமாக அறிவிக்கப்பட வேண்டிய நம் நவீன மேரி கியூரி எந்த விதமான அங்கீகாரமும் இல்லாமல் ஒரு ரோட்டரி கிளப் விருது கூட பெறாமல், அது நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். ஒரு விஷயத்தை நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். நம்ம ஆளுங்க வந்து இந்த வேக்சின் வார்னு ஒரு படம் எடுத்தானுங்க. அதில் இந்த அம்மா ஒரு 2 நிமிஷம் வந்துட்டு போயிடும். இந்த அம்மாவாக நடித்த பொண்ணு திரைப்படத்தில் கூட அவர் கதையை அங்கீகரிக்க நம்ம தயாராக இல்லை. அந்த கதையை முழுக்க முழுக்க ஆண்கள் சம்பந்தப்பட்ட கதையாக நாம் வழங்கியிருக்கிறோம். எனவே இந்த இடத்தில், இந்த அரங்கத்தில், இந்த முதல் மொழி நடத்துகின்ற இந்த அறிவியல் கூட்டத்தில் பிரக்யா யாதவுக்கு என் உரையை சமர்ப்பிப்பது என்பது மிகப்பெரிய பெருமை என்று கருதுகின்றேன். இந்த ஜெயந்த் நர்லிகர் தற்போது பூனாவில் வசித்து வருகிறார். சென்ற ஆண்டு அவருடைய துணைவியார் இறந்து விட்டார். அப்போது அவருடைய துணைவியாரை பற்றி நாங்கள் ஒரு கட்டுரை எழுதினோம். சர்வதேச இதழ்களில் மிக அதிகமான கட்டுரைகளை நர்லிக்கரை விட அவர் அதிகம் எழுதியிருக்கிறார். அந்தம்மா ஒரு மேத்தமெட்டிஷியன். அப்போ தான் நான் யோசித்தேன், நர்லிக்கரை பற்றி நாம் அதிகம் எழுதவில்லை, தமிழுக்கு அறிமுகம் செய்யவில்லை. ஏன்னா நான் ஆரம்பத்தில் ஜெயந்த் நர்லிக்கரை வெறுத்தேன். என்னுடைய கல்லூரி காலத்தில், என்னுடைய காலேஜ் டேஸ் வந்து உண்மையில சொல்லணும்னா அதுதான் என்னை தீட்டியது. அறிவொளி நாட்கள்லேருந்து ஆரம்பித்து பல கான்செப்ட்ஸு. அதில் வந்து என்னென்னா, எங்களுக்கு வந்து ஒரு ப்ரொஃபஸர் இருந்தார். அவர் வந்து ஒரு ப்ரொஃபஸர்னுடைய பெரிய கான்செப்ட் என்னென்னா, இன்றைய அறிவியலை ஃபாலோ பண்ணணும். ஏன்னா நம்ம பாடப்புஸ்தகம் பூரா பாஸ்ட்டை பற்றி தான் பேசிகிட்டே இருக்கும். இன்றைக்கு என்ன நடக்குதுன்னு நம்ம பாடப்புஸ்தகம் ஒருபோதும் சொன்னது கிடையாது. அதை பற்றி நம்ம எக்ஸாம் சிஸ்டத்துக்கும் கவலையே கிடையாது. E=mc² சொன்னது யாருப்பா அப்படின்னு தான் கேட்பாங்க. ஐன்ஸ்டீன் அப்படிங்கிற ஒரு பதிலை 2 லட்சம் பேர் இல்லை 22 லட்சம் பேர் எழுதணுங்க. E=mc² நீ உண்மையிலேயே நீ ஏற்றுக்கிறியாப்பா, அதை பற்றி நீ என்ன நினைக்கிற அப்படின்னு அந்த கொஸ்டினை நீங்கள் மாற்றினீங்கன்னா உங்களுக்கு 22 லட்சம் விடைகள் கிடைக்கும். இதை நோக்கி ஏன் நம்மளுடைய அறிவியல் கல்வி போக மாட்டேன் என்று அடம் பிடிக்கிறது என்கிற இடத்தில் தான் கல்வியின் வணிகமும் வியாபாரமும் இருக்கிறது. இப்படி இருப்பதை இப்படி மாற்றுறதுக்கு தான் சார் முதல் மொழிங்கிற பத்திரிகை தேவைப்படுது. வேற ஒன்றுமே கிடையாது. சிம்பிள். நாம் வந்து 27 வருஷம் ஒருத்தன் காத்திருக்கான் சார். 27 இயர்ஸ். நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த மலையாள படத்தில் வரக்கூடிய நம்ம ஹீரோ மாதிரியே ஒரு பாலைவனத்தில் போய் கடந்து உருகி தன் உடம்பையும் தன்னையும் உருக்கி கொண்டு அங்கேருந்து வெளியே வர முடியாமல் 27 வருடம் காத்திருக்கிறான் ஜெயந்த் நர்லிகர். அவன் ஆரம்பத்தில் அவனுடைய கொள்கையை வெளியிட்ட பொழுது அது ஐன்ஸ்டீனுக்கு எதிராக இருக்கிறது அப்படின்னு ஒரு பேராசிரியர் எழுதுனதுனால நான் அவனை பற்றி எழுதவே இல்லை. ஜெயந்த் நர்லிகரா, அவன் இப்படி தான்ப்பா இருக்கணும், அவனாக இருப்பான்னு நினைக்கிறேன் அப்படின்லாம் நமக்கு தோணுது. ஆனால் ஜெயந்த் நர்லிகர் கோட்பாடை இழுத்துட்டு போகாமல் இன்னைக்கு E=mc² நிரூபிக்க முடியல. அந்த இடத்துல நம்ம வந்துட்டோம். ஏன்னா போஸ் ஐன்ஸ்டீன் வந்து 2 பேரும் இணைந்து கண்டுபிடிச்ச கண்டென்ஸ் மேட்டர் ஒன்று இருக்கு. நம்ம வந்து சொல்கிறோம் இல்லையா, ஒரு பொருள் திடப்பொருளாக இருக்கு, அதை சுட வச்சோம்னா திரவமாகுது, அதுக்கப்புறம் அது ஆவியாகுது, அதுக்கு அடுத்த நிலை ஒன்று இருக்கு பிளாஸ்மான்னு சொல்கிறோம், அதுக்கும் அடுத்த நிலை தான் போஸ் ஐன்ஸ்டீன் கண்டென்ஸ். இப்போ அந்த இடத்துக்கு போகும்போது ஒரு அணு எப்படி நடந்து கொள்கிறது, இந்த இடத்துக்குள்ள நீங்க நுழைஞ்சீங்கன்னா தான் ஐன்ஸ்டீன் உலகத்தை பார்க்க முடியும். சார், இந்த இடத்துக்குள்ள முதல்ல எந்த மனுஷனால உங்களை கூட்டிட்டு போக முடியும்னு நினைக்கிறீங்க? நம்மளுடைய எழுத்துக்கள் ஏதாலையும் உங்களை கூட்டிட்டு போக முடியாது. நாம இது எல்லாத்தையும் உடைச்சா மட்டும் தான் கூட்டு போக முடியும். அவர் சொன்ன மாதிரி ஐன்ஸ்டீனோட டிரைவருக்கு புரியுற மாதிரி எழுதணும். இதுதான் கான்செப்ட். ரொம்ப எளிமைப்படுத்தாதீங்க அப்படிங்கிறத எச்சரிச்சுட்டே இருக்கான் என் மண்டையில் உட்காந்து அவன்.
அது வந்து ஜெயந்த் நர்லிக்கர் சம்பந்தப்பட்டு நான் பதிவு செய்ய வேண்டிய விஷயம். இன்றைக்கு அவரை அங்கீகரிக்கிறார்கள். இல்லடா உன்னுடைய கண்டென்சஸ் 1924 சார், ஐன்ஸ்டீன் போஸ் கண்டென்ஸை போஸ் வெளியிடுறான். இது நூற்றாண்டு இல்லையா? இதை நம்ம இந்தியா எப்படி கொண்டாடி இருக்கணும் சார்? மெக்னாட் சாகாவினுடைய சாகா அயனைசேஷன் ஃபார்முலா 1924. இது நூற்றாண்டு இல்லையா? இதை நம்ம எப்படி கொண்டாடி இருக்கணும்? ஆனா ஒரு அரசாங்கம் உட்கார்ந்து இருக்கிறது. எப்படி உட்கார்ந்து இருக்குதுன்னா, எதையுமே கொண்டாட விடாம உட்கார்ந்து இருக்குது. அறிவியலை பத்தி பேசக்கூடாது சார். இந்த பக்கம் ஜெயந்த் நர்லிக்கர் அவர் பூனால உட்காந்துருக்காரு, ஏன்னா அவர் ரொம்ப வயசாகி போச்சு முடியல. இந்த பக்கம் சிஎன்ஆர் ராவ் மாதிரி ஒரு ஜெயண்ட் இருக்க முடியுமா சார்? நம்ம நாட்டுக்கு நமக்காக நானோ கார்பன் டியூப்ஸை வழங்கிய ஒரு அற்புதமான வேதியியல் அறிஞர், 28வது கட்டுரை சிஎன்ஆர் ராவ், இன்றைய இந்திய விஞ்ஞானிகள். அவர் போய் பரிதாபமாக ஜெர்மனியில் உட்காந்துருக்கார் சார். அவர் நாட்டுக்குள்ளே நுழைய முடியாது. பாரத ரத்னா வாங்கினவர் அவர். ஏன்னா அவர் எங்கேயோ போய் விமர்சனம் பண்ணிட்டாராம் சார். அதனால விசாவே கொடுக்கல சார், திரும்பி வர முடியாது சார். அவர் அங்கேயே இருக்க வேண்டியதான். நாடு கடத்தப்பட்ட அறிவியலாளர். இந்த உண்மையெல்லாம் வேற யார் பேசுவாங்கன்னு நினைக்கிறீங்க? இந்த உண்மையெல்லாம் நம்ம தான் பேசி ஆகணும். மனசாட்சி உடைய அறிவியலாளர்கள் இந்த உண்மைகளை பேசிக்கொண்டே இருப்பார்கள். வேற வழியே நமக்கு கிடையாது. இது ரெண்டு பக்கம். இன்னைக்கு இந்த ரெண்டு பக்கத்தையும் பேலன்ஸ் பண்ணக்கூடிய எழுத்துக்கள் அந்த புத்தகம் முழுவதும் நிறைந்திருக்கின்றன. இந்த புத்தகத்தை படிச்சுட்டு இதை விமர்சிக்கணும்னு நீங்க நினைச்சீங்கல்ல, முதல் மொழி நிக்குது சார். யூ ஸ்டாண்ட். அவர் சொன்னாரு 3 PhD 1 ஃப்ராடு அப்படின்னு. நிஜமாவே இதுதான் உலக அளவில் உண்மை. இந்தியாவில் 3 PhD 1 வந்து ஏற்கனவே இருந்த PhD-னுடைய ரீபிரிண்ட். இந்த ரீபிரிண்டட் சயின்டிஸ்ட் தான் இங்கே அதிகம் பேர் இருக்காங்க. ரீபிரிண்டட் சயின்டிஸ்ட் கூகுள் ஸ்காலரில் கொண்டு போய் நீங்கள் போய் சும்மா அப்படி தட்டின உடனேயே இவர் இவ்வளவு எழுதியிருக்காரு. இந்த கட்டுரையில் வந்து 25,000 வார்த்தைகள் எழுதியிருக்கிறார், அதில் 15,000 வார்த்தைகள் இணையத்திலிருந்து சுட்டது அப்படின்னு அதுவே கொடுத்துருது சார். கட் அண்ட் பேஸ்ட் சயின்ஸ். அந்த சயின்ஸ்குள்ளே நம்ம நுழைய முடியல சார். நம்ம நுழைய வேண்டிய அவசியமும் கிடையாது. ஆனால் அந்த உண்மையை சொல்லணும்ல. நம்ம இப்படி இந்த நிலை இருக்கிற வரைக்கும் நோபல் எங்கே சார் கிடைக்கிறது? இப்போது இன்னொரு ஒரு விஞ்ஞானி, மிக முக்கியமாக தீபா சுப்பிரமணியம் சார், நம்ம ஊரில் நம்மளுடைய PhD-ல கோயம்புத்தூரில் படிச்சுட்டு அந்த அம்மா இப்போ பூனால இருக்குது சார். கேன்சர் மெடிக்கேஷனில் மிக முக்கியமான டர்னிங் பாயிண்ட் அந்த அம்மாவோட கண்டுபிடிப்பு. ஆனால் அதை வெளி உலகத்துக்கே சொல்ல முடியல சார். சார் நீங்கள் வந்து நோபல் பரிசுங்கிறது ஒரு லாபி. அந்த லாபிக்குள்ளேயே உங்களால் நுழைய முடியலன்னு இதைத்தான் என் கட்டுரையின் சாரம். நோபல் லாபிக்குள்ளேயே நீங்கள் நுழைய மாட்டீங்க. நோபல் பரிசு பெற்றவங்களை பற்றி பாடப்புஸ்தகம் மட்டும் தான் நீங்கள் வைப்பீங்க. அது வரைக்கும் நம்ம குழந்தைங்க இப்படியே தான் சார் இருப்பாங்க. ஒன்றுமே செய்ய முடியாது சார். படிப்பாங்க, முடிப்பாங்க. லேட்டஸ்ட் என்னப்பா, ஒரு கல்லூரியிலையும் ஃபிசிக்ஸையும் மூட்டான், மேக்ஸையும் மூடிட்டான், எவனும் சேரல சார். நீங்கள் போய் இன்ஜினியரிங் காலேஜஸில் பாருங்கள், ECE, EEE எவனுமே இல்லை சார். எல்லாம் டேட்டா சயின்ஸு, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸு. ஏன்? நாளைக்கு மறுநாள் வேலை கிடச்சிடும். வேலைக்கு போவதை தவிர வேற எந்த நோக்கமும் மற்ற ஒரு அறிவியல் கல்வியை வைத்துக்கொண்டு நாம் குழந்தைகளை கொண்டு இருக்கிறோம். ஆல் ஆர் பிகமிங் போன நான் தான் சொன்னேன். இப்போ GPT வர வரைக்கும் அவங்களாம் பில்கேட்ஸ் சர்வன்ட்ஸ். வந்த பிறகு எலான் மஸ்க் சர்வன்ட்ஸ். இவ்வளோதான் மேட்டர். நம்ம சொசைட்டி முழுக்க அது மட்டும் தான் இருக்க போகுது. அதுக்கு வந்து நீங்கள் நடுவில் அம்பானி அதானி மேட்டர்லாம் போட்டுக்கணும். இதெல்லாம் ஓடிட்டே இருக்கும் சார். இப்படி தான் போகுது. இதுக்குள்ளே உட்காந்தா நம்ம எழுதுகிறோம். சிஎன்ஆர் ராவ் ஒரு சைடும், இன்னொரு சைடு வந்து ஜெயந்த் நர்லிக்கரும் நமக்கான ஒரு வழிகாட்டிகளாக இருந்துகிட்டே இருக்காங்க. ஆனால் இன்னைக்கு நான் இங்கே வந்ததன் நோக்கம் அதுவல்ல. என்னுடைய நோக்கம் சயின்ஸு என்பதை தமிழில் வெளிக்கொண்டு வந்த பத்திரிகைகள். இதெல்லாம் என்ன? நாம் எங்கே இருக்கோம்? உங்களுடைய இதழில், இந்த இதழினுடைய தலையங்கத்தில் இனிமே முதல் மொழி அறிவியல் பத்திரிகையாக வெளிவரும் என்கிற ஒரு தகவலை கொடுத்துருக்காங்க. அதை படித்த நிமிஷத்தில் நான் வந்து சரி இந்த கூட்டத்துக்கு வந்துடணும்னு முடிவு பண்ணிட்டேன். இது வந்து ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நம்ம அதிலிருந்து தான் தொடங்குறது சரியாக இருக்கும்னு நினைக்கிறேன். Why should I write science? ஒன்று, I became a science historian. நேச்சுரலாக இப்போ என்ன கேட்டிங்கன்னா, நான் ஐன்ஸ்டீன் பற்றி ஒரு 3 மணி நேரம் பேசுவேன். எதுவுமே எனக்கு வேணாம், என் மண்டைக்குள்ளேயே அப்படியே எல்லாம் இருக்குது.
ஆக்சுவலி ஐன்ஸ்டீன் ஒரு விஷயத்த சொன்னார் அப்படின்னு நம்ம சொன்னோம்னா அவர் எங்கே சொன்னார், எப்போ சொன்னார், எதுக்காக சொன்னார்? ஐன்ஸ்டீன் வந்து தன் வாழ்க்கையின் கடைசி 30 ஆண்டுகளை ஒரு நாடோடி மாதிரி வாழறான். அவனுக்கு நாடு கிடையாது, வீடு கிடையாது, போகிறதுக்கு இடம் கிடையாது சார். ஏன்னா யுத்தங்களுக்கு எதிராக அவன் செயல்படுறான், யுத்தங்களுக்கு எதிராக செயல்படுறான். தீவிரமான ஒரு நாடோடியாக கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னாக்க இஸ் அக்செப்டடு இன்டெலிஜென்ட் ஃபெலோ. ஆனால் பொலிட்டிக்கலி அவன் வந்து அகதி. சரியான நேரத்தில் அவன் வந்து ஜெர்மனிலேருந்து தப்பிச்சிட்டான். சரியான நேரத்தில் அவன் ஜெர்மனிலேருந்து தப்பிச்சிட்டான். அவனுக்கு வந்து நீங்கள் வந்து கீழே நாடுகளில் குறிப்பாக ஜப்பானில் ஒரு லெக்சர் பயணம் அறிவிக்காமல் போயிருந்தால் ஐன்ஸ்டீன் 1905 4 பேப்பரோட செத்து போயிருப்பான். 4 பேப்பரை அடுத்த லெவலுக்கு எடுத்துகிட்டு போகக்கூடிய குவாண்டம் மெக்கானிக்ஸ்குள்ள அவன் வந்திருக்க மாட்டான். அதுக்கு மிக முக்கியமான காரணம் ஜெர்மனியிலேருந்து அந்த டைமில் அவனுக்கு வழங்கப்பட்டது என்ன நினச்சி தெரியுங்களா? ஐன்ஸ்டீனை கொலை பண்ணுறதுக்கு ஒரு லேடி அவங்க வீட்டுக்கே வந்துடுறாங்க. 100 பேர் கேட்டை உடைக்கிறாங்க. இரவோட இரவா ஐன்ஸ்டீனுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அவனுடைய முதல் மனைவி கேட்டு பக்கத்தில் போய் நின்று காய்ச்சி மூச்சுன்னு கத்துறாங்க. அவ்வளோ கொடுமையான ஒரு இரவை ஐன்ஸ்டீன் கடக்கிறான். அடுத்த நாள் காலையில் அவனுக்கு ஒரு அழைப்பு வருது ஜப்பான்லேருந்து, ஒரு லெக்சர் டூருக்கு வரீங்களா அப்படின்னு. இமீடியட்டாக அக்செப்ட் பண்ணிக்கிறான். ஈவினிங்கே ஃப்ளைட்டை பிடிச்சிட்றான் சார். ஃப்ளைட்டை பிடிச்சி அவன் ஜப்பானுக்கு போக முடியல, நேராக பனாமாவுக்கு போயிடுறான். ஏதோ ஒரு அதிர்ஷ்டத்தினால நடந்த விஷயம், ஒரு லக்கு வேலை செய்யுது. இதெல்லாம் ஐன்ஸ்டீன் பற்றி இந்த மாதிரி நிறைய சொல்லிகிட்டே போகலாம். ஆனால் இதையெல்லாம் இன்று பேசும் அளவிற்கு இந்த மேடையில் நம்ம உட்காந்துருக்கோம். இது எல்லா மொழியிலையும் இல்லை சார். நான் மிக சமீபத்தில் என்னுடைய ஆயிஷாவினுடைய வங்காள மொழி மொழிபெயர்ப்பு நூல் வெளியீட்டுக்கு நான் பெங்கால் போயிருந்தேன் சார். பெங்காலே இப்படி இல்லை சார். பெங்காலெலாம் நீங்கள் ஸ்டேஜில் இப்படி உட்காந்துலாம் சயின்ஸ்லாம் பேச முடியாது. 2 போலீஸ்காரங்க உட்காந்துருப்பான், யூனிஃபார்ம் போட்டுட்டு உட்காந்துருப்பான். இதான் நீ நிலைமை. நாம் நினைக்கிற மாதிரி இல்லை. நாம் எப்போது இதை தொடங்கினோம் சார்? 1870 சார். முதல்ல தமிழில் அறிவியல் எழுதுவதற்கான பத்திரிகை வருது. அதன் பத்திரிகையின் பெயர் சார், இது வந்து நான் எழுத போகும் அடுத்த புத்தகத்துக்காக நான் எடுத்த நோட்ஸ்லேருந்து இப்போவே உங்களுக்கு நான் வந்து சில சீக்ரெட்லாம் வெளியிடுறேன். ஜன வினோதினின்னு ஒரு பத்திரிகை சார். ஜன வினோதினின்னு ஒரு பத்திரிகை 1870 வெளிவருது சார். இதை வந்து நடத்துகிறவங்க யாருன்னு கேட்டிங்கன்னா, நம்மளுடைய சென்னையில் வந்து செட்டில் ஆகிட்ட மற்ற இடங்கள்லேருந்து வந்த என்ஜினியர்ஸ். அவங்க ரயில்வே கட்டுறதுக்கு இங்கே வந்திருக்கான். ஆனால் அவன் தமிழில் இந்த பத்திரிகை ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறான். ஸோ முதல் மொழி இன்ஜினியர்ஸ் நடத்தக்கூடிய இதழ் என்றால் நம்முடைய முதல் இதழும் இன்ஜினியர்ஸ் நடத்திய இதழாக இருந்திருக்கு. ஸோ ஜன வினோதினி முதல் மொழி வரை அப்படின்னு நம்ம அதை வரிசைப்படுத்தலாம். ஜன வினோதியில் என்ன ஒரு பியூட்டிஃபுல்லான விஷயம்னா அப்படின்னா, 3-4 லாங்குவேஜில் ஒரு கட்டுரை எழுதினாங்கன்னா 4 லாங்குவேஜில் இருக்கும். அதில் வந்து அவங்க செலக்ட் பண்ணிட்டு ஹிந்தி கூட கிடையாது சார். குஜராத்தி செலக்ட் பண்ணிக்கிட்டாங்க, பெங்காலி செலக்ட் பண்ணிக்கிட்டாங்க, தமிழ் செலக்ட் பண்ணிக்கிட்டாங்க, இங்கிலீஷ் செலக்ட் பண்ணிட்டாங்க. 4 லாங்குவேஜ். இதில் வந்த கட்டுரைகளை பூரா 20 ஆண்டுகள் அந்த பத்திரிகை வெளியே வந்திருக்கு சார். 20 இயர்ஸ். அதில் வந்து ரொம்ப அழகாக அவங்களுடைய இதை எழுதுகிறான். பிரபஞ்ச சுக ஜீவிதம் அப்படின்னு அவங்க நோக்கம். பிரபஞ்சத்தையே ஒரு இதில் கொண்டு வரான், ஒரு பேக்கெட்டுக்குள்ள. நமச்சிவாய மோலியாருங்கிறவர் 1940 இந்த ஜன வினோதினியில் வெளிவந்த கட்டுரைகள் எல்லாம் தொகுத்து ஒரு புக்கு போட்டிருக்காரு. 1940. இந்த புக்கு வந்து கன்னிமரா லைப்ரரியில் இருக்குது ஃபார் ரெஃபரன்ஸ். இதுதான் என்னோட ரெஃபரன்ஸ் இருக்கு. 1870 நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டெப் எடுத்து வச்சிட்டோம். பெங்காலில் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பை அவங்க எடுத்து வச்சது 1910. 1922 தான் கேரளாவில் வருது சார். அதுக்கு முன்னாடியே நம் மொழியில் நாம் தமிழில் அறிவியல் எழுத தொடங்கிவிட்டோம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா விவேகபானுவின் காலம் 1903 ஆரம்பித்து 30 இயர்ஸ், 30 வருஷம் நடத்துகிறான். விவேகபானுவை நடத்தியவர் M.R. கந்தசாமி கவிராயர். அதனுடைய நோக்கம் ஒவ்வொரு இதழ் நீங்கள் போட்டிருப்பீங்களே ஒரு நோக்கம். நம்ம இதோட நோக்கம் என்ன சார்? அறிவியல் தமிழ். முதல் மொழி அறிவியல் தமிழ். அவன் போட்டிருக்கான் தச்சு முதல் தறி வரை. எப்போ? 1910.
தச்சிலேருந்து ஆரம்பித்து தறி வரை. தச்சுங்கிறது உழவு தொழில், அது வந்து சரி. அதை வந்து நடத்தியவர் எம்ஆர் கந்தசாமி கவிராயர். இது 2வது இதழ். தமிழின் 3வது இதழுக்கு பேர் கல்பத்தரு. இதெல்லாம் பாரதியாருக்கு முன்னாடி. கல்பத்தரு இதழ் 1917 சார். இதில் பாருங்க 6 பக்கம் சார். முதல் பக்கம் தூய்மை சார், அப்போவே தூய்மையை பற்றி யோசிக்கிறான். 2வது பக்கம் வேளாண்மை, 3வது பக்கம் வணிகம், கைத்தொழில், அறிவு செய்தி. 5 பக்கம் சார், ஒரு அட்டைப்படம். இவ்வளோதான் சார் வார இதழ். அரையணா சார். இது வந்து 1917 தமிழில் வந்திருக்கக்கூடிய அறிவியல். அடுத்தது வந்து பாரதியார் வரார். பாரதியாரை பற்றி நான் எழுதியிருக்கேன். சூரியோதயம் தான் பாரதி நடத்தின சயின்ஸ் மேகசின். சூரியோதயம். பாரதி வந்து பாலபாரதி நடத்தினான், உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். பாலபாரதி நடத்தினது நிறைய பத்திரிகைகள் இருக்குது. அதில் சூரியோதயம், அதில் வந்து பாரதி அதனுடைய மறைவாசகம் என்ன எழுதியிருப்பானா, நானாவித அறிவு அப்படின்னு எழுதியிருப்பான். அதுதான் நான் நேனோவித அறிவு அப்படின்னு இதில் ஒரு ஸ்லாங்காக குறிப்பிட்டிருப்பேன். இந்த நானாவித அறிவு எப்படி தொடங்கப்பட்டதுன்னா, அதுக்கும் கடலூருக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்குது. பாரதி வந்து உங்களுக்குலாம் தெரியும், 1918 கடலூர் ஜெயிலில் அடைக்கப்பட்டிருந்தார். அப்போ அவரை பார்க்க, அப்போ பாரதியோட பிறந்த நாளைக்கு அவர் கடலூர் ஜெயிலில் தான் இருக்கார். ஜெயிலில் இருக்கானே பாரதி, அவனை பார்க்க யாராவது வந்திருப்பாங்களான்னு எனக்கு ஒரு, அப்போ இறை அன்பு கடலூரில் கலெக்டர், நான் இறை அன்பு ஒரு 4-5 பேர் சேர்ந்து அந்த ஜெயிலுக்கு போய் அந்த ஓல்டு ரெக்கார்டு, வெள்ளைக்காரன்ட்ட நமக்கு பிடிச்ச விஷயம் என்ன தெரியுங்களா, ரெக்கார்டு மெயின்டெனன்ஸ். ஆமாம், எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி தெளிவாக இருக்கும், தெளிவாக இருக்கும். அந்த டேட்டு பக்கா டேட்டு அதை போட்டு நவம்பர் 28 போட்டு 1918 போட்டு யார் அவனை பார்க்க வந்திருக்கான்னு பார்த்தா சிங்காரவேல் மோலியார் அப்படி க்ளீனாக இருக்கான். தமிழினுடைய அற்புதமான அறிவியல் அறிஞரை இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஆளை மீட் பண்ணுறோம். அவர் தான் சிங்காரவேலர். எனக்கெல்லாம் சிங்காரவேலர் தான் ஆசிரியர். நான் அவர் இல்லாமல் நாங்கள் வர முடியாது. சிங்காரவேலர் போய் பாரதியாரை மீட் பண்ணுறாரு சார். என்றைக்கு அவன் பர்த்டே, அன்றைக்கி அவன் ஜெயிலில் போய் பார்க்குறான். அவன் ஒரு ஆள் தான் போய் பார்த்துருக்கான். அன்றைக்கி பாரதியார் 2 விஷயம் சொல்கிறாரு சிங்காரவேல்கிட்ட. ஒன்று வந்து அவர் எழுதியிருக்கிற புதிய காவியத்தை அவர் கையில் கொடுக்குறாரு, பாஞ்சாலி சபதம். 2வது விஷயம், நானாவித அறிவு அப்படிங்கிற ஒரு பத்திரிகை நம்ம ஆரம்பிக்கணும். இல்லை வேறு ஏதாவது பேர் வைங்க, இது ரொம்ப பெரிய பேராக இருக்குன்றாரு. அப்போ தான் பாரதி சூரியோதயம். அந்த பத்திரிகையில் வெளிவந்தது தான் பாரதி காற்றை பற்றி எழுதிய வசன கவிதைகள், மழையை பற்றிலாம் எழுதுவார். இதெல்லாமே அந்த கான்செப்டில் அவர் கொண்டு வந்து அறிவியலையும் கொடுக்கணும் அப்படின்ற ஒரு வெறியோடு தொடங்கப்பட்ட இதழ். அதை வந்து பாரதி நடத்தினா. அதுக்கப்புறம் சிங்காரவேலருங்கிற அந்த எழுத்தாளர் நமக்கு கிடைக்கிறாரு. சிந்தனை சிற்பி சிங்காரவேலர்னு சொல்கிறோம். 3 பேரா அறிவியல் அதுக்கு பேரே. வேர்ல்டுக்கே ஒரு உதாரணமாக முன் வைக்கிறான் அவன். அதை ஒன்லி 3 பேராகிராஃப்ஸ் தான் எழுதுவார் சார். 3 பேரா தான் இருக்கும். அந்த பார்த்தீங்கன்னா அந்த ஃபஸ்ட்டு பேரால் இப்போ இருக்கிற வாழ்க்கையே கனெக்ட் பண்ணிவிடுவார். நம்ம எழுத கற்றுக்கணும் அவர்கிட்டேருந்து. ஃப்ரம் நோன் டு தி அன்னோன். இது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் சயின்ஸுக்கு. உங்கள் நோன்லேருந்தால் நீங்கள் அன்னோனுக்கு போக முடியும். ஆடு ஜீவிதத்தை பற்றி பேசாமல் நீங்கள் வந்து ஜெயந்த் நல்லிக்கரை பற்றி பேசக்கூடாது. ஃப்ரம் நோன் டு தி அன்னோன். இந்த இடம் ரொம்ப முக்கியமானது. சிங்காரவேலர் நோன் டு அன்னோன். 3 பேரா, 3 பேரா அறிவியல். இதை அறிமுகப்படுத்தியது ஒரு பைசா தமிழன் பத்திரிகை. ஒரு பைசா அப்போது 1929 நம்முடைய அறிவியல் இதழில் 5வது இடத்தை மிக அழகாக நிரப்பிய ஒரு இதழ். அது ரொம்ப முக்கியமான இதழும் கூட. அதுக்கப்புறம் தான் சிந்தனை கல்வி. கல்வி கோபாலகிருஷ்ணன் எல்லாருக்கும் தெரியும், நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். 1969 அவர் ஆரம்பிக்கிறாரு. கல்வி கோபாலகிருஷ்ணனுடைய சிறப்பு என்னன்னா பள்ளிக்கூட அறிவியல் அப்படின்னே அந்த பத்திரிகைக்கு பேர் வைக்கிறார். மறைவாசகம், சிந்தனை கல்வி, பள்ளிக்கூட அறிவியல். அதனால் ஸ்டூடெண்ட்ஸுக்கான ஒரு சயின்ஸ் மேகசினாக அவர் அதை ப்ரொமோட் பண்ணுறாரு கல்வி கோபாலகிருஷ்ணன். அதில் நிறைய எழுதுகின்றார். கல்வி கோபாலகிருஷ்ணன் தன்னுடைய பறக்கும் பாப்பா அதில் தான் எழுதினார். அது ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன். பாப்பாவை வந்து ஒரு பையன், சின்ன பாப்பாவை ஒரு பேப்பர் கட்டிங் பண்ணி ராக்கெட் மாதிரி பண்ணி விடுவான். அது ஒவ்வொரு நாட்டுக்காக போகும். அதை பற்றிலாம் அவர் ஈஸியாக எழுதிட்டு வருவார். ரொம்ப சிம்பிளான ஆனால் சயின்ஸை சொல்லக்கூடிய ஒரு கான்செப்ட். அடுத்தது தான் பூந்தளிர் வந்துடுது. பாண்டு மாமா சம்மந்தப்பட்ட இதழ். அதில் விண்வெளியை பற்றி ஃபஸ்ட்டு தொடர், தமிழில் தொடர் ஃபஸ்ட்டு அறிவியல் எழுதினது வாண்டு மாமா தான். அந்த தொடர் வந்து பூந்தளிர். பூந்தளிர் பல ஆண்டுகள் வெளிவந்த
ஒரு நல்ல பத்திரிகை. அப்புறம் தான் அணில் காலத்துக்குள்ளே போகிறோம். இந்த அணில் காலம் வந்து ஒரு பொற்காலம். அணில் இதழ் நான் பார்த்துருக்கிறேன். அதில் குறிப்பாக ஒரு இதழ் வந்து இதில் தேவநாய பாவாணர் நூலகத்தில் இருக்குது. நீ பழைய அணில் இதழ் 1950. அதில் எது அமிர்தம் அப்படின்னு தமிழில் ஒரு கட்டுரையை சர்.சி.வி. ராமன் எழுதியிருக்கிறார். அப்போ அது எவ்வளோ அருமையான ஒரு இதழாக இருந்திருக்கணும். சி.வி. ராமன் எது அமிர்தம் அப்படின்னு ஒரு கட்டுரை எழுதுறார் சார். இது வந்து 1950 வெளிவருது. தேவாமிர்தமாக அந்த அமிர்தமெல்லாம் எழுதி கடைசியில் எதுவும் இல்லைடா, நம்ம குடிநீர் தான், ஜாக்கிரதையாக பயன்படுத்துங்கடா. இந்த குடிநீரை நீ எங்கேயாவது போனா உனக்கு வேறு வழி இல்லை, நீ டெரிபிள் ஸ்பீடில் இதை வீணாக்கிக்கிட்டு இருக்க. அப்போவே குடிநீர் பற்றிய ஒரு பெரிய ஒரு விழிப்புணர்வை அதில் ஏற்படுத்துகிறார். இது வந்து எப்படிலாம் நம்ம கைக்கு வந்து சேருது, அந்த குடிநீருங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. நீ நினைக்கிற நோன்னா கிடச்சிடுவோன்னே, இதே நீ இங்கே இருந்தால் நோன்னா கிடைக்குமா, அங்கே இருந்தால் நோன்னா கிடைக்குமா, நான் நிறைய கேள்வி கேட்குறாரு. கடல் நீரை நம்ம குடிநீராக பயன்படுத்த முடியுமா, இப்படிலாம் பல கான்செப்ட்ஸ். ஏன் பயன்படுத்த முடியலங்கிற சயின்ஸ்லாம் ஒரு பெரிய கட்டுரை. அது அணில் அழகாக அதை 3 இதழ்களில் தொடர்ந்து அதை வெளியிட்டது. இன்றைக்கும் கூட அந்த கட்டுரை ரொம்ப ஃபேமஸாக தனி புத்தகமாக கூட சர்.சி.வி. ராமன் பெயரில் அது வெளியிடப்பட்டுள்ளது. அது ஒரு முக்கியமான விஷயம். கே.எஸ். கிருஷ்ணன் ஒரு சயின்டிஸ்ட், ராமனோடையே சேர்ந்து இருந்து ஆய்வு செய்த ஒரு அற்புத விஞ்ஞானி. அவர் வந்து உலக பிரளயம் சாத்தியமா, உலகம் அழிய போகுதா அப்படின்னு அப்போவும் நம்ம ஆளுங்க சொல்லிட்டு இருந்திருக்காங்க. 10 நாளில் காலி ஆகிடும், நீங்கள் வேணா பாருங்க அழிஞ்சிடும். இப்போ அப்போலேருந்து சொல்லியிருக்காங்க. 1951 அணிலில் அவர் ஒரு அருமையான அந்த கட்டுரையை எழுதுகிறாரு. இந்த அணில் பத்திரிகை புவி வேந்தன் என்பவரால் தொடங்கப்பட்டு பிற்காலத்தில் தமிழ்வாணனால் எடுத்து செல்லப்பட்ட ஒரு இதழ். வி. குப்புசாமி பல ஆண்டுகள் இதில் ஆசிரியராக இருந்தார். பேனா அப்புசாமி என்கிற ஒரு அறிவியல் அறிஞரை படைத்தது அணில் தான். நிறைய கட்டுரைகள் பேனா அப்புசாமியினுடைய இதில் வந்து நீங்கள் இருக்கிறத நீங்கள் பார்க்கலாம். இப்போ வந்து பேனா அப்புசாமி பேரில் விருது கூட கொடுத்துட்ருக்கோம். அந்த அளவுக்கு பேனா அப்புசாமி எ நோன் சயின்ஸ் ரைட்டர். அப்புறம் தான் மஞ்சரி காலம். மஞ்சரி நம்மள சில பேரே படிச்சிருக்கலாம். மஞ்சரி டைஜஸ்ட்ன்னு தான் அதுக்கு பேர், வெறும் மஞ்சரி இல்லை. அது மஞ்சரி என்ன ஒரு ஸ்பெஷாலிட்டி அப்படின்னா, எஸ். லக்ஷ்மணன் ஆசிரியர். அப்போ அது விலை 6 அணா. அப்போ வந்து என்ன ஒரு பியூட்டினா, அதை நிறுவியவர் வந்து என். ராமரத்னம். எப்படி இருக்கும்னாக்க, வெளிநாட்டில் வரக்கூடிய ஆங்கிலத்தை அவங்க வந்து தனக்கு தெரிஞ்ச தமிழில் மொழிபெயர்த்து சுருக்கிடுவாங்க. ஆசிரியர் பேரே இருக்காது. மஞ்சரி முழுக்க கட்டுரைகள் இருக்கும், எழுதியவர் பேரே இருக்காது. இது வந்து ரொம்ப நாளைக்கு இப்படி இருந்தது. அப்புறம் தான் எழுதியவர் பேரோடு வெளியிட ஆரம்பித்தாங்க. நான் மஞ்சரியில் எழுதியிருக்கிறேன், எழுதியவர் பேரோட போட ஆரம்பிச்சது அப்புறம் தான். முன்னாடி அது டைஜஸ்ட் தான். ஃபஸ்ட்டு பேஜில் முதல்ல கண்டென்ட் மட்டும்தான் இருக்கும், படம் கூட இருக்காது. உள்ளே போகிற அது பயங்கரமாக அறிவியல் ஆர்வலர்கள் வாங்கி வாசித்த நல்ல ஒரு இதழ். அப்புறம் தான் கலைக்கதிர் வெல் நோன் மேகசின். ஆக்சுவலி வந்து ஜிஆர்டி அறக்கட்டளையின் சார்பாக முனைவர் பத்மநாபன் ஆசிரியராக கொண்டு 7 அறிவியல் கட்டுரை ஒரு இதழுக்கு. இதான் கலைக்கதிரினுடைய ஸ்டைல். அப்புறம் கலைக்கதிர் தான் முதல்ல அறிவியல் துணுக்குகளை வெளியிடலாம். அறிவியல் துணுக்கு அப்படின்னு போட்டு ஒரு ஃபோட்டோ இருக்கும், ஒரு நியூஸ், ஒரு ஃபோட்டோ இருக்கும், நியூஸ். கலைக்கதிர் வாங்கிறவன் துணுக்காக படிச்சுட்டு தூக்கி போட்டுருவான், கட்டுரையே படிக்க மாட்டான். சார் என் கட்டுரை எழுதியிருக்கேன் சார்னு. அப்படிங்களா, பார்க்கலையா, அந்த இந்த போட்டோ போட்டிருக்காங்க அங்கேயே ஆமாங்க. நம்மளால இருக்கிற பெரிய பிரச்சனையே படம் போட்டிங்கன்னா படிக்க மாட்டான். படம் தான் முக்கியம். அதனால நான் என்ன பண்ணுவேன், கலைக்கதிர் ஆசிரியர்கிட்ட போய் இது அனுப்பும்போதே 2-3 ஃபோட்டோலாம் எடுத்து உள்ளே போட்டு இந்த படத்தையும் சேர்த்து போடப்பா. அவங்க தான் படங்கள் போடணும் அப்படின்றது. 2வது கலைக்கதிர் என்ன ஸ்பெஷாலிட்டினா கலர் புக், கலர் பிரிண்டிங் சார். கலைக்கதிர் அறிமுகப்படுத்திய கலர் பிரிண்டிங் 1970s 80s. அப்புறம் தான் நம்ம கோகுலம் காலத்துக்குள்ளே போகிறோம். கோகுலமில் வந்து நிறைய பேர் சயின்ஸ் எழுதியிருக்காங்க. அழவழியப்பா அறிவியல் பாடல்கள்லாம் அதில் போட்டுக்கிட்டு கொண்டு வராரு. அறிவியக்கம் என்று சாலை இளந்திரையன் ஒரு பத்திரிகை தொடங்குகிறார். அப்போ தான் மனவே முஸ்தபா வருகிறார். மனவே முஸ்தபாவோடு இணைந்து நான் பணியாற்றியிருக்கிறேன். அவருடைய பல கலைக்களஞ்சியங்கள் வெளிவருவதற்கெல்லாம் கல்லூரி முடிச்சுட்டு அப்போ தான் வேலை தேடும் பருவத்தில் அவளோடு சேர்ந்து அலைந்து திரிந்து பயங்கரமாக பெண்டு கேட்டுருவார் சார். பெண்டு கேட்டுருவார். அவர் சொல்கிற சொல்லு தான் சரியும்பார்.
நாங்கள் அதுக்கு மாற்றாக 4 சொல் சொல்லுவோம், 4ம் தோற்று போயிடும் சார். அவர் சொல் தான் நிற்கும். அந்த அளவுக்கு வெறி பிடித்த ஒரு அறிவியல் அறிஞர். அவர் பெயரில் நீங்கள் வைத்திருக்கும் ஒரு விருதை நான் பெற்றது என்பது ஒரு பெரிய பேராக நான் கருதுகிறேன். அப்போ வந்து என்னென்னா, அற்புதமான அறிஞர். அந்த அறிஞர் தான் எல்லாத்துக்கும் காரணம். மால்கம் ஆதிசேஷையா நம்மளால் மறக்க முடியாத ஒரு அறிவியல் தமிழுக்கு மால்கம் ஆதிசேஷையா பங்குன்னு தனி புக்கே எழுதலாம். அப்போ அவர் எம்பி. அப்போ சார் இவங்க என்ன பண்ணுறாங்க, யுனெஸ்கோ கூரியரை மற்ற மொழியிலையும் கொண்டு வரலாம் அப்படின்னு ஒரு டிஸ்கஷன் நடக்குது. அப்போது இந்தியாவில் வந்து எங்களுக்கு வானான்றாங்க. ஆனால் மால்கம் ஆதிசேஷையா எம்பியாக இருக்கிறதுனால சென்னையிலேருந்து அண்ணா என்ன பண்ணிட்டாரு, தமிழில் கொண்டு வரணுன்ட்டார். உடனே மால்கம் ஆதிசேஷையா அங்கே போய் பேசுகிறாரு, ஏங்க அதெல்லாம் யுனெஸ்கோ யூனிசெஃப் சம்மந்தப்பட்டது, அந்த பணத்தை வாங்கி நாங்கள் வந்து வேற ஒரு விஷயத்துக்கு செலவு பண்ணிட்டோங்கிறோம். அப்படிலாம் செலவு பண்ண முடியாது, தமிழுக்கு எங்களுக்கு தேவைப்படுதுன்ட்டாங்க. தமிழ் கேட்ட உடனே வங்காளம் கேட்டுடுச்சு, வங்காளம் கேட்ட உடனே கேரளா கேட்டுடுச்சு. இப்போ நாங்கள் எப்போவுமே நம்ம முப்படை நம்ம பயங்கரமாக நம்ம போய் நின்னாலே கடுப்பாயிடுவாங்க சார். சமீபத்தில் ஒரு சாகித்ய அகாடமி மீட்டிங் நடக்குது சார், மெட்ராஸில், டெல்லியில். இந்த மாதிரி ஒரு அவையில் 300 பேர் உட்காந்துருக்கான் சார். சாகித்ய அகாடமி பேரை பாரதிய சாகித்ய அகாடமின்னு மாற்றணும்னு ஒருத்தன் ஒரு ப்ரொப்போசலை வைக்கிறான் சார். எல்லாத்துலேயும் பாரதியே இருந்துடணும். இதுதான் அவங்களுடைய பெரிய நோக்கமாக இருக்குது. பாரதிய அறிவியல் தானே. நான் இதில் ஒரு முக்கியமான கட்டுரை சமீபத்தில் தமிழ் இந்துவில் எழுதியிருக்கேன். இந்திய அறிவியலா பாரத அறிவியலா? அது உலக அறிவியலான்னு பார்த்து தொலைங்கடா, ஏன்டா இப்படி உயிர் எடுக்கிறீங்கன்னு அந்த கட்டுரையை முடிச்சிருப்பேன். சொல்லுறான் சார். கொண்டு வந்த அடுத்த செகண்டை பயங்கரமாக கைத்தட்டுறாங்க. நாங்கள் 3 பேர் ஏஞ்சி நிற்கிறோம் சார். நான் தமிழ்நாடு, ஒருத்தர் கேரளா, ஒருத்தர் பெங்கால். தட் இஸ் நாட் பாசிபிள்ங்கிறோம். உட்காரியான்றான். பைட்டோ பார்லிமெண்ட் மாதிரியே சார். பைட்டோவது கீட்டோவது நாங்கள் போட்ட கூச்சலில் கை விட்டான் அன்னைக்கு. இல்லை சாகித்ய அகாடமி எல்லா இடங்கள்லையும் இதான் நீ நிலைமை. அன்னைக்கு மால்கம் ஆதிசேஷையா எவ்வளோ போராடிருப்பான். தமிழுக்கு ஒன்று கொடுத்துட மாட்டாங்க சார், அவ்வளோ ஈஸியாக கொடுக்கவே மாட்டாங்க. மால்கம் ஆதிசேஷையா கடுமையாக அந்த போராட்டத்தை முன்வைத்த 1980கள் 70கள் அப்புறம் தான் நமக்கு யுனெஸ்கோ கூரியர் நம்ம கைக்கு வந்தது. அப்போ அறிவியல் எது பல கட்டுரைகளை எனக்கு அனுப்பிச்சு. அப்போலாம் தபால் மட்டும்தான் சார், வேறு எதுவுமே கிடையாது. தபாலில் எனக்கு வரும், அதை நான் உடனே தமிழில் மொழிபெயர்க்கணும். கடன்னு வேலையை முடிச்சு அடுத்த நாள் தபாலில் அது சேர்த்துரும். அதை மனவை முஸ்தபா வெளியிட்டுருவார். ஆனால் வெளியிடும்போது பார்த்தீங்கன்னா அது ஏன் கட்டுற மாதிரியே இருக்காது. என்ன சார் நிறையா மாற்றிட்டோம், நீங்கள் இந்த வார்த்தையெல்லாம் தப்பாக போட்டிருந்தீங்க. எல்லாமே அவர் வார்த்தையாக போட்டு அப்புறம் நான் ஏங்க மொழிபெயர்க்கணும் அப்படின்னு போய் தகராறு பயங்கரமாக சண்டை போடுவேன். கூலாக சிரிப்பார். உட்காரியா ரொம்ப சூடாக இருக்க அப்படிம்பார். அவ்வளோ அற்புதமான மனிதர். ஆனால் அவர் ஒரு கட்டுரை வந்து நான் ப்ரூஃப் பார்த்துடுறேன் அப்படின்னு நல்லா செத்தோன்னு அர்த்தம். எல்லாத்தையும் மாற்றிடுவார். இதை நம்ம என்ன சொல்கிறது? நம்ம சூரியன் எழுதினதா அவர் ஆதவன் அப்படின்னு எழுதுவார். இதுனே பெரிய ஏன் கட்டுரை இல்லைங்க, அது தேவையில்லைப்பா, மொழிபெயர்ப்பு தானே பாரு, தெளிவாக இருப்பார். அப்படி தான் மனவை முஸ்தபாவும் மால்கம் ஆதிசேஷையாவும் இணைந்து தமிழினுடைய அறிவியலுக்கு அடுத்த பங்களிப்பை தெளிவாக கொண்டு போனாங்க. நாம் நினைக்கிற மாதிரி இல்லை. அதில் யுனெஸ்கோ கூரியரில் மட்டுமே வந்த அறிவியல் மட்டுமல்ல, நாங்கள் வந்து தமிழகத்தில் இருக்கிற சயின்ஸு, அது இது அட்டாமிக் சயின்ஸு, அப்புறம் நம்மளுடைய எல்லாமே அதில் எழுதணும். அதனால தான் இப்போ எனக்கு ரொம்ப கோபம் வருது. எல்லா சயின்ஸையும் கொடுத்துட்டு இருந்த ஒரு காலம் போய் வெறும் ராக்கெட் விடுறது தான் அறிவியல் அப்படின்னு பையன் நினைக்கிறான். அது கூட பையன் என்ன நினைக்கிறான் தெரியுமா சார்? எப்போ பாரு ராக்கெட்டை விட்டுருவானுங்க சார், அடுத்த நாள் போய் திருப்பதியில் மொட்டை போட்டுருவான். பையன் என்ன நினைக்கிறான், திருப்பதியில் மொட்டை போடுறதுக்கும் ராக்கெட் போடுறதுக்கும் ஏதோ கனெக்ஷன் இருக்குடான்னு நினைக்கிறேன். இது இந்த ரேஞ்சுக்கு போனால் நம்ம என்ன சார் பண்ணுறது? அந்த கோபம் தான் அந்த கட்டுரைகளினுடைய அடிப்படைக்கு காரணம், வேற ஒன்றும் இது இல்லை. அதே மாதிரி இப்போ வந்து கொண்டிருக்கக்கூடிய இதழ்கள், அறிவியல் ஒளின்னு ஒரு இதழ் வருது சார். கண்டிப்பாக நீங்கள் அதெல்லாம் வாங்கி படிக்கணும். ஏன்னா அதெல்லாம் நாங்கள் கான்ட்ரிபியூட் பண்ணிகிட்ருக்கோம். நடுவில் வந்து துளிர்னுடைய காலம் ரொம்ப முக்கியமானது. 1980s ராஜீவ்காந்தியினுடைய கல்விக் கொள்கை வெளிவருது. ராஜீவ்காந்தி கல்விக் கொள்கை வெளிவந்த உடனே தமிழை விட்டு எல்லாம் வெளியே போகிறான் சார். அப்பா அம்மா பூரா மம்மி டேடி ஆகிட்டாங்க. ஒன்றுமே பண்ண முடியாது சார், நீங்கள் தமிழை படிக்க மாட்டான். பத்திரிகைலாம் நிறுத்தியாச்சு, எல்லாம் நிறுத்தியாச்சு. படிக்கணும்னா இங்கிலீஷ் மட்டும்தான்ட்டான். ஆல் ஆஃப் தம் ஹவ் கான். ரெயின் கோ அவேங்கிற மாதிரி தமிழ் கோ அவேன்ட்டான்.
இந்த நிலைமையில எப்படி நம்ம குழந்தைங்கள தமிழ் வாசிப்பு, ஏன்னா அழவள்ளியப்பா தோத்து போறாரு, அவங்க காலமெல்லாம் முடிஞ்சு போச்சு, என்ன பண்றதுன்னே அவனுக்கும் தெரியல. பயங்கரமா முடிச்சிட்டு இருந்தப்போ தான் துளிர் கை கொடுக்கிறது. இந்த துளிர் அப்படிங்கிற கான்செப்டுக்குள்ள வந்தவன் தான் ஆயிஷா நடராஜன். 1995 சார், ஆயிஷா எழுதுவதற்கு ஒரு ஆண்டு முன், அக்டோபர் 24. இது வரைக்கும் நான் எந்த கூட்டத்திலையும் இதை பகிர்ந்துட்டதில்லை, இங்கே சொல்லணும்னு ஆசைப்படுறேன். அக்டோபர் 24, 1995. இதோட நாகராஜுக்கே தெரியாது இது வரைக்கும். ஒன்றும் இல்லை சார், காலையில் நான் வாத்தியார் சார், சென்னையில் இருக்கேன். திடீர்னு காலையில் ஒரு 7:45 எங்கள் அப்பா நெஞ்சு வலிக்குதுன்றார். ஏதோ பண்ணுதுடா என்னன்னு தெரியல. அவர் PA2 கலெக்டராக இருந்து ரிட்டையர் ஆனவர், கரார் அதிகாரி. தன் வாழ்க்கையில் கராராக இருந்தவர் அப்படிங்கிறதுக்காகவே அவரை 60-65 தடவை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணானுங்க சார். அவ்வளோ நல்ல மனுஷன். ஒரு நல்ல ஜோக் அடிச்சிருப்பான் சமீபத்தில், நான் பார்த்து ரசித்த ஜோக்கில் அதுவும் ஒன்று. ஒரு தாசில்தார் கிணத்துல விழுந்துருவார். ஏதோ போனார், அழகு டமாலும் உண்டான், வர முடியல. கூட இருந்த அந்த ஒர்க்கர்ஸ் எல்லாரும் சேர்ந்து கைத்தை போட்டு அவரை தூக்குறாங்க. பாதியில் வந்துட்டு இருக்கும்போது ஒருத்தன் ஓடி வந்தான், டேய் அவரை டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்கடா, வேற தாசில்தார் வந்துட்டாருண்ணா. அப்படியே விட்டு போட்டானு. பல முறை கிணற்றில் விழுந்தவர் என் தந்தை. இல்லை என்ன ஒரு ஜோக்னா, காலையில் கதறாரு சார் வலிக்குதுன்னு. நான் ரோடுக்கு ஓடுறேன். அப்போல்லாம் செல்ஃபோன் கிடையாது, 108 கிடையாது. ஒரு ஆட்டோவை கூப்பிட்டு வரணும், இல்லை எப்படி போகலாம் என்ன பார்த்தா ஆட்டோ ஸ்டாண்டில் எவனும் இல்லை, ரிக்ஷாவில் எவனும் இல்லை. எதிர் வீட்டுக்காரர் பக்கத்து வீட்டுக்காரன் வெளியே வர மாட்டான், என்ன காரணம்னே புரியல. அப்புறம் வீட்டுக்கு ஏதோ ஒரு ஆஸ்பத்திரியோட ஃபோன் நம்பர் எடுத்து அவசரமாக போடுறேன். சார் ஆம்புலன்ஸ் வருமா சார், அனுப்புவீங்களா சார்? சார் இங்கே பாரு, யாருமே வரமாட்டாங்கப்பா, டாக்டரே வரமாட்டார், இடியே யாருமே இருக்க மாட்டாங்க. என்னங்க இப்போ போய் ஃபோன் பண்ணுறீங்க, வைங்க, எதாக இருந்தாலும் நீங்கள் மத்தியானத்துக்கு மாதிரி பேசுங்க. ஏங்க இப்படி சொல்கிறீங்கன்னு, சூரிய கிரகணங்க, யாரும் ரோடுக்கு வரமாட்டாங்க, வந்தால் செத்துற மாட்டீங்க, என்னங்க நீங்கள் புரிஞ்சுக்காம பேசுகிறீங்க. திரும்பி என்ன செய்யுதுன்னு தெரியல. எங்கள் அப்பா பக்கத்தில் உட்காந்து கையை பிடிச்சிட்டாப்பா, இந்த மாதிரி சொல்கிறாங்கப்பா அப்படியே சொல்லிட்டு இருக்கும்போதே எங்கள் அப்பா இறந்து போயிட்டார். என் தந்தையை கொன்றது இந்த நாட்டினுடைய அறிவியலுக்கு எதிரான பிற்போக்கு மனநிலை. அன்றைக்கு நான் அறிவியல் எழுதத் தொடங்கினேன். என் வாழ்நாள் முழுவதும் அறிவியல் எழுதுவேன். ஒவ்வொரு முறை அறிவியல் எழுதும் பொழுதும் நான் என் தந்தையை நினைத்துக் கொள்கிறேன். இன்றைக்கி நாம் மாறி இருக்கிறோம், ஓரளவுக்கு பரவாயில்ல, கொஞ்சம் விழிப்புணர்வை கொண்டு வந்திருக்கிறோம். ஆனால் இன்னும் நிறைய தூரம் நம்ம பயணிக்க வேண்டியிருக்கு. அந்த பயணத்தில் எனக்கு கிடைத்த சவால்களும் எதிரிகளும் மிக அதிகம். சில ஆசிரியர் கூட்டங்களுக்கெல்லாம் போய் பேசிட்டு நான் அடிபடாமல் வெளியே வர்றதுக்கு நாகராஜ் கூட நின்று கிளம்புப்பா நீ முதல்ல, அவ்வளவு கோபத்தோடலாம் என்னை அணுகியிருக்கிறார். என்னடா நான் உண்மைகளை பேசுபவன், மனசாட்சியை உலுக்கி விடுவேன். போலி அறிவியல்வாதிகளையும் போலி ஆசிரியர்களையும் போலி சமூகத்தையும் நான் தோலுரிப்பேன். ஒரு பக்கம் சயின்ஸை பேசிகிட்டு இருக்கிறது, ராக்கெட்டு விடுறது, எல்லாம் பண்ணுறது. இன்னொரு பக்கம் முழுக்க எடுத்த உடனேயே பத்திரிகையில் ராசி பலன்தான் அவர் படிப்பார் என்கிற சயின்டிஸ்ட்டும் பேராசிரியர்களும் பெருகியிருக்கும் இந்த உலகில் முதல் மொழி மாதிரியான பத்திரிகைகள் எவ்வளவு தேவை என்பதை நான் நினைத்து பார்க்கிறேன். கடைசி 10 ஆண்டுகள் கலாம் என்னோடு மிக சரியான உறவு வைத்திருந்தார், அல்லது அது வைஸ் வர்சாவாகவும் இருக்கலாம். தலை சிறந்த மனிதர், அப்பழுக்கற்ற அறிவியல்வாதி. அந்த ஆள் கம்பல்ஷன்ஸ்க்காக அனைத்து மதங்களையும் மதிக்கின்ற நம் நாட்டினுடைய இறையாண்மையை ஏற்றுக்கொண்ட மாமனிதர். அவருக்கு ஃபோன் பண்ணி கேட்குறாங்க, எவா நாளைக்கு 3 ஒரு நல்ல நாள் பார்த்து சொல்லுங்கள், நல்ல டைம் எது, நீங்கள் ஜனாதிபதி பதவி ஏற்றுக்கிறதுக்குன்னு கேட்குறாங்க. பூமி சூரியனை சுற்றுகிறது, சூரியன் பால்வெளி மண்டலத்தை சுற்றுகிறது, பால்வெளி மண்டபம் சுழன்று கொண்டிருக்கிறது. இதில் எந்த நேரத்தை நீங்கள் சொல்கிறீர்கள், சந்திரனின் நேரமா பூமியின் நேரமா? எனவே எல்லா நேரமும் நம்முடைய நேரம்தான் என்று பதில் சொன்னவன் கலாம். அதை நாம் வைத்துக் கொள்வோம். முதுகெலும் உள்ள அறிவியல்வாதி. அவர்
2006 பிரசிடெண்ட்டாக இருக்கும்போது கடலூர் அங்கே அண்ணாமலை யூனிவர்சிட்டி உங்கள் பல்கலைக்கழகத்துக்கு வந்தார். உங்கள் பல்கலைக்கழகத்தில் தேசிய அறிவியல் மாநாடு நடத்தப்பட்டது. இன்றைக்கி தேசிய அறிவியல் மாநாடு நிறுத்தப்பட்டு விட்டது. அதெல்லாம் வச்சுங்க, அதுதான் அந்த கடைசி பேட்டி. தேசிய அறிவியல் மாநாடே நிறுத்திட்டானுங்க. இன்டர்நேஷ்னல் சயின்ஸ் கான்க்ளேவ் என்று ஒன்று நடத்துகிறான். இன்டர்நேஷ்னல் சயின்ஸ் கான்க்ளேவில் 150 பேப்பர், போன வருஷம் முழுக்க 150 பேப்பரும் உபனிஷத்தில் அறிவியல், புராணத்தில் அறிவியல், இப்படி போயிட்டுருக்கான். கான்க்ளேவ் எங்களுக்கு வேணாயா, அறிவியல்வாதிகள் ஒன்று சேர்கின்ற. அப்புறம் 2006க்கு கலாம் வந்திருக்காரு. அவர் எழுதிய கடைசி புத்தகம் இது. இதான் வந்து சயின்டிஃபிக் இண்டியன் இந்த புக்கு. இதனுடைய வரலாறு அப்புறம் சொல்கிறேன். பாதி கூட நடந்துகிட்டு இருக்கு. எங்களையும் கூப்பிட்டுருந்தாங்க சயின்ஸ் ரைட்டர்ஸ், தனி அரங்கம். முடிச்சு வெளியே வராரு, வந்துட்டு என்னை கூப்பிட்டு அனுப்புகிறாரு. சார் உங்களை கூப்பிட்றாரு சார். என்னை கூப்பிட்டுக்க மாட்டாரியா? இல்லை உங்களை தான் கூப்பிட்றாரு. கலாம் கேட்டார், ஏம்பா இங்கே ஏதோ மௌலியா தர்கான்னு இருக்காமல் அது எங்கே இருக்குன்னு கேட்டார். மௌலியா தர்காவா அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்தவன் மௌலியான்ற வார்த்தையை மறந்துட்டான். திரும்ப போய் அவர்கிட்ட கேட்க முடியாது, ஜனாதிபதி சார். வெளியே வந்துட்டு ஏதோ மலி ஏதோ சொன்னார்ப்பா, தர்காவாம்ல என்ன ஒரு முஸ்லீம் நம்பர் சொன்னார். மௌலியா தர்காடா, அறிவு இருக்கா உனக்கு? மௌலியா எல்லா தர்காவுக்குமே அதான் பேர் இந்த ஏரியாவில். எதை சொன்னாருன்னா, இல்லைப்பா மௌலியா தர்கான்னு சொன்னார். மௌலியா தர்கா எங்கே இருக்குன்னு கேட்டார். மௌலியானா அரபிய மொழியை பயிற்றுவிப்பவர். எங்கெல்லாம் அரபிய மொழியை குரானை பயிற்றுவிக்கிறார்களோ அந்த எல்லா மாஸ்க்லேயுமே மௌலியா இருப்பார். அது மௌலியா தர்கா. அப்புறம் போய் திரும்ப போய் நின்னோம். கூப்பிட்டார், என்னப்பா கண்டுபிடிச்சியானாரு. சார் அது எதுன்னு ஸ்பெசிஃபிக்காக சொல்லாமல் எப்படி சார் கண்டுபிடிக்க முடியும்? நான் கொஞ்சம் தைரியமாக பேசுவேன். உடனே அவர் சொன்னார், எதிரில் சர்ச் இருக்குயா, 1620s கட்டினது. எதிரில் சர்ச் இருக்கும், போர்ச்சுகீசியரோட சர்ச்சு. அதுக்கு எதிரில் இது இருக்கும், நீ பார்த்துக்க. இதுலேயும் ஜன்னலில் பார்த்தா அது தெரியும், அதுலேயும் ஜன்னலில் பார்த்தா இது தெரியும். அந்த மௌலியா தர்கா. திரும்ப வந்து சொன்னேன். 1.5 மணி நேரம் கழித்து கண்டுபிடிச்சிட்டானுங்க சார் எங்கள் ஆளுங்கன்னா தமிழ்நாடு அறிவியல் இயக்கம். எங்கே பார்த்தாலும் பறந்து கிடந்து அடிச்சிருந்து சார் ஒன்று இருக்கு, அதுதான் சொல்கிறாரான்னு தெரியல, கொஞ்சம் பாழடைஞ்சிருக்கு. நான் சரி என்னன்னு சொல்லு, எங்கே இருக்கு? பாண்டிச்சேரியிலேருந்து வில்லியனூர் போகிற வழியில் இருக்குது சார். சரி நான் திரும்பி அவட்ட வந்து இங்கேருந்து ஒரு 1.5 மணி நேரம் ஆகும் சார்ண்ணா. கிளம்பலாம் வண்டி எடுன்றாரு. அத்தனை காவலர்களும் சேர்ந்து அவரை நிறுத்திட்டான். அதெல்லாம் நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் போக முடியாதுன்ட்டானுங்க. நாங்கள் முதல்ல அந்த இடத்த இன்ஸ்பெக்ட் பண்ணணும், அதெல்லாம் க்ளீன் பண்ணணும். அங்கே போய் நாங்கள் வந்து வழக்கம் போல் அந்த மாவெல்லாம் போடணும். பெரிய வேலை சார் அதுன்னா. அவர் இல்லை, நீ எல்லாம் இரு, நான் இவர் வண்டியிலே போயிட்டு வந்துடுவேன்றாரு. சார் நம்மளாக இருந்தால் ரோட்டில் போய் நிற்போம், ஷேர் ஆட்டோ வரும் அப்படின்ட்டு 2 ரூபா கொடுத்தாரு. கலாம் மேலே போக முடியுமா? சான்ஸே கிடையாது. கலாம் மாதிரி ஒரு மனிதர் அந்த மாதிரி பயணிக்க முடியாது. நேராக வந்து வெளியே வந்து அவர் வந்து தடால் ஓடி வராது. பல்கலைக்கழக துணைவேந்தர் அவன் இவன் எல்லாம் கோட்டு சூட்லாம் போட்டவன் எல்லாம் அவர் கூட வரான். கோட்டை கைட்டு அவன்கிட்ட கொடுத்துட்டு நான் வண்டியில் போகிறேன்றாரு. உடனே அவங்க அலர்ட் ஆகிட்டாங்க. சரி வாங்க போகலாம். நாங்கள் ஒரு 75-80 பேர் இருக்கோம் சார். அந்த இடத்துக்கு போயிட்டோம். அங்கே போனால் அந்த மசூதியை பார்த்துட்டாரு. சார் இந்த இடம் தான் ரொம்ப முக்கியம்னு நினைக்கிறேன். அங்கே வந்தப்பறம் தான் கலாம் வந்து ஒன்று எடுக்கிறார். வெளியில் பின்னாடி பாக்கெட் பெருசாக வச்சுருக்கார் சார். எடுக்கிறார் புக்கை கையில் வச்சுருக்காரு. மசூதிக்குள்ளே போகிறாரு. அங்கே பார்க்குறாரு, ஆகா இந்த இடம் தான்றாரு. நேராக எதிரில் போகிறாரு, சர்ச்சுக்குள்ளேன்னு பார்க்குறாரு. என்னையா இந்த ஆள் மரகண்டவன் மாதிரியே நடந்துக்கிறான். வந்து சொன்னார், இந்த இடத்துக்கு சிவாஜி வந்திருக்கிறான். இந்த புத்தகத்தில் அருமையாக பன்சாரே எழுதியிருக்கிறார். சிவாஜி கோன் ஓட்டாக புக்கை தன் கையில் வச்சிருக்கார். ஒரு அறிவியலின் நோக்கம் என்ன? அறிவியலின் நோக்கம் மக்களை பிரிப்பதல்ல, மக்களுக்கு பயன்படுவது. இந்த இடத்துல தான் அவன் பேசுகிறான். அருமையான வாசம் சார் அது. சிவாஜி இங்கே வந்து நிற்கிறான், மௌலியா இங்கே உட்காந்துருக்காரு. எதிரிலேருந்து அந்த போர்ச்சுகீஸ் சர்ச்சு ஃபாதரு 2 பேரும் உட்காந்து தேநீர் அருந்து கொண்டிருக்கிறார்கள். அங்கே சிவாஜி நிற்கிறான். அவர் பேச பேச ஊரே சேர்ந்து போச்சு. கலாம் பேசுகிறாருல்ல. அப்போ சிவாஜி வாளை கையில் உருவிட்டான். வாளை சிவாஜி உருவினா எவனையும் கொல்லாமல் உள்ள வைக்க மாட்டான் சார். சிவாஜியோட நோக்கம் அன்னி வரைக்கும் அதான். வாளை உருவிட்டான். நேராக பக்கத்தில் போய் நிற்கிறான். மௌலியாவும் சிரிக்கிறாரு, சர்ச்சு ஃபாதரும் சிரிக்கிறாராம். சிரிக்கிறாங்க 2 பேரும். நீங்கள்லாம் மாற்று மதத்தினர் தானே, எப்படி இப்படி சிரித்து பேசிக்கொண்டு உங்களால் இப்படிப்பட்ட ஒரு பானத்தை அருந்த முடிகிறது அப்படின்னு சிவாஜி கேட்குறான்.
மகனே, மௌலியா சொல்கிறார், மகனே, நீ அந்த சூரிய ஒளியை பார்த்தாயா? அது வெள்ளையாகத்தான் இருக்கும். ஆனால் மழைத்துளி பட்டவுடன் 7 நிறங்களாக பிரியும். நீ அதை அறிவியல் என்று நினைத்து கொண்டிருக்கிறாய். மகனே, இந்த 7 நிறங்கள் தான் பல மதங்கள். இவை அனைத்துமே வெள்ளை ஒளியான கடவுளை நோக்கித்தான் செல்கின்றன என்பதை உணர வேண்டும். அன்றைக்கு மாறினான் சிவாஜி, அனைத்து மதத்தினரையும் ஒன்றுபோல் நடத்தத் தொடங்கினான் என்று அந்த புத்தகம் பேசுகிறது. இதை கலாம் டெமான்ஸ்ட்ரேட் பண்ணுறான் சார். அவன் தான் சார் சயின்டிஸ்ட்டு. அவனை நம்ம அறிவியல்வாதியாக தான் எடுத்துக்கிறோம். அவர் விஞ்ஞானியா, அவர் இன்ஜினியரா, அவர் யார்? ஆல் இன்ஜினியர்ஸ் ஷுட் பி ப்ரவுட் ஆஃப் கலாம். அப்படிப்பட்ட அந்த கலாம் இந்த புக்கை எனக்கு கொடுக்குறாரு. சார், நான் சயின்ஸ் எழுதிட்டே இருக்கேன், கலாமுக்கு அது தெரியும். எழுதிட்டே இருக்கேன், நான் நிறுத்துறதே கிடையாது சார். இன்றைய இந்திய விஞ்ஞானிகள் நான் ஏன் ஆரம்பித்தேன்? மூடப்பட்ட நம்முடைய அறிவியல் துறைகள் திறக்கப்பட வேண்டும். பிசிக்ஸ் துறையை ஏண்டா மூடுற? மேக்ஸை ஏண்டா மூடுற? இதெல்லாம் இல்லாமல் சயின்ஸ் வந்துருமா? பிசிக்ஸை படிக்காமல் எப்படா நாளைக்கு போய் இஸ்ரோவில் சேருவீங்க? எல்லாருமே டேட்டா சயின்டிஸ்ட்டு, எல்லாருமே நாங்கள் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட்டை போய் கீழ்ச்சிங்கன்னா மற்றவங்களாம் என்னடா ஆகுறது? இப்படி நீங்கள் அடிப்படை துறைகளை எப்படி மூடலாம்? அதுக்கு தான் நான் இன்றைய இந்திய விஞ்ஞானிகள் எழுத ஆரம்பிச்சிருக்கேன். 100 விஞ்ஞானிகள் தினம் ஒருவராக எழுதும் வரை நான் ஓய மாட்டேன். இவங்க எல்லாருமே சாதாரண பிஎஸ்சி ஃபிசிக்ஸு, இங்கே இருக்கிற பிடெக்கு, இங்கே இருக்கிற அடிப்படை அறிவியலில் பட்டம் பெற்று இன்றைக்கு உலக அளவில் விஞ்ஞானிகளாக இருக்கிறார். அவனை நான் அறிமுகப்படுத்துகிறேன். இப்படி என் எழுத்து பயணத்தின் பொழுது கலாம் என் நூல்கள் பலவற்றை படித்துவிட்டு எனக்கு அவர் கமெண்ட் போட்டிருக்காரு. சில புக்கை பற்றி காணாமலான்னு திட்டுவார், எல்லாமே பண்ணியிருக்காரு. இந்த புக்கை எனக்கு கலாம் கொடுக்குறாரு. நான் அதை வாங்கி வச்சுட்டு தேங்க்யூ சார்ன்றேன். உள்ளே பாருங்க, உள்ளே அதை பிரித்த பிறகு பார்த்தேன், அவர் கையெழுத்து போட்டிருந்தார். அவர் கையெழுத்து போட்டிருக்காருன்னு நான் எடுத்துகிட்டு வீட்டுக்கு போயிட்டேன். நைட்டு போய் அவர் கையெழுத்தை பார்த்துட்டு இருக்கேன் அப்படி பெருமையோட. அதில் அவர் லைக் யூ அப்படின்னு போட்டு ஏபிஜே அப்துல் கலாம். நான் வழக்கமெல்லாம் லைக் போடுவோம்ல, நம்ம புத்தி அப்படி தானே வேலை செய்யும். என் ஒய்ஃப் வந்தாங்க, குடியாங்க அறிவு இருக்கா உனக்கு? அவர் எங்கே லைக் யூன்னு எழுதியிருக்காரு, அதை பார்த்தியா அப்படின்னாங்க. நான் அதுவரை கவனிக்கவில்லை. This book is dedicated to all those who are curious about nature and life and bold enough to seek new knowledge and say the truth to the people, to endure rigorous methods of science and to bring scientific temperament in the society like you, APJ Abdul Kalam. நன்றி. நாங்கள் இதுவரையில் அறிவியல் உலகத்தின் சில செய்திகளை அறிந்திருக்கிறோம் என்று நமதில் பல நண்பர்கள் நினைத்து கொண்டிருந்த போது ஐயா அவருடைய உரை பிரக்ஞா யாதவ் என்கிற பெண் விஞ்ஞானிக்கான சமர்ப்பித்தலாக அந்த உரையை தொடங்கினார் அல்லவா? அதற்காகவே நமது வாழ்த்துக்களை சொல்லலாம். கோவிட் நேரத்திலே ஒரு மாற்று மருந்தை கண்டுபிடிக்கிற ஒரு பெண் விஞ்ஞானியை இந்த சமூகம், இந்த ஊடகங்களும் நமக்கு கொண்டு வந்து சேர்க்கவில்லை. ஐயா இன்னும் 2 விஞ்ஞானிகளை நமக்கு அறிமுகப்படுத்தியிருக்கிறார். அந்த பெயர்கள் நமது செவிகளில் ஒலித்து கொண்டே இருக்கின்றன. ஒன்று ஜெயந்த் நர்லிகர் என்பது, இன்னொன்று CNR ராவ் என்பது. இந்த பெயர்களை எல்லாம் எங்களுக்கு கொண்டு வந்து சேர்த்திருக்கிறீர்கள் ஐயா. பொறியாளர்களாக இருந்தாலும் அறிவியல் அறிந்தவர்களாக இருந்தாலும் நாங்கள் பணிவோடு அவற்றை எங்களது நரம்புகளில் ஏற்றுக்கொள்கிறோம். உங்களுக்கு மீண்டும் ஒரு முறை நாங்கள் எங்கள் நன்றியை சொல்கிறோம்.